சாந்தி 23/1/2017. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, உங்கள் பலவீனங்களை எல்லாம் பாபா கிட்ட தானம் கொடுத்த பிறகு ஒரு வேளை ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா உடனே பாபாவுக்கு தெரிவிக்கணும். எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி மியாமிட்டு இருக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு பலவீனம் வெளிப்படுதுன்னா உடனே பாபாட்ட தெரிவிக்கணும். எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி நடந்துக்க கூடாது, ஒருபோதும் கோபித்து கொள்ளக்கூடாது. சொன்ன பாயிண்ட் இல்லையா? ஏன்னா நம்ம சொல்ல தான் பாபா அதுக்கேற்ற மாதிரி பாபா வாணியிலையும் பாயிண்ட் கொடுப்பாரு, மற்ற விதமாகவும் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் அவர்கிட்ட மறைச்சிங்கன்னா உண்மையில நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? உடனடியாக பாபாவுக்கு தெரிச்சிடணும். எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா பாபாவுக்கு ஈக்குவலான சர்வசக்திவான் மாயான்னா பாபா கிட்ட சொன்னா மட்டும்தான். கேள்வி: எந்த விஷயத்தை நினைவு செஞ்சு அளவற்ற குஷியில இருக்கணும்? எந்த விஷயத்துக்கு ஒரு துளி அளவு கூட நீங்க கோபப்படவே கூடாது? பதில்: இப்ப நாம ராஜயோகம் கத்துக்கிட்டு இருக்கோம். சுயம் பகவானே நம்ம கற்பித்து கொண்டிருக்கிறார் ராஜயோகத்தை. இதன் மூலமாக பிறகு சூரிய வம்சத்தின் சந்திர வம்சத்தின் ராஜாவா ஆவோம். அழகழகான மாளிகைகளை கட்டுவோம். நம்முடைய சுகதாமத்துக்கு சாந்தி தாமம் வழியா போயிட்டு இருக்கிறோம். அங்க எல்லாமே முதல் தரமான பொருளாய் இருக்கும். இதை நினைவு செய்யுங்க. உடல் கூட பயங்கர அழகா, சின்ன நோய் கூட இல்லாததா, அவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்ததா இருக்கும். இங்க ஒருவேளை இந்த கடைசி பழைய உடலை வேற ஏதாவது நோய் வந்தாலும் கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, மருந்து எடுத்துக்கணும். எப்படி சொல்றாரு பாருங்க. ஏன்னா இவ்வளோ பாபா கிடைச்சிருக்காரு, எல்லாம் பண்ணுறோம், ஆனால் வரலையே, நோய் வருதே அப்படின்னு கோபப்படாதீங்க, மருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கடைசி பிரிவு. ஆனால் உங்களுக்கு குஷி எங்கே இருக்கணும்? சுகமான உடல் அங்கே தயாராகிட்டு இருக்குது. சுகம் நிறைந்த மாளிகை, மாட மாளிகைகள் எல்லாமே அங்கே உருவாகிட்டு இருக்குது. அதுக்காக இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த படிப்புடைய சாரமே எது நடந்தாலும் ஆடாமல் அசையாமல் சிரிச்சு குஷியை விடாமல் இருக்கணுன்றதான். இது உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். என்ன நடந்தாலும் நீங்கள் ஆடாமல் இருந்தீங்கன்னா ஜெயிச்சிங்க. ஆடிட்டீங்கன்னா மனசளவில் ஆடினாலும் குஷியை விட்டுறாதீங்க இல்லையா? என்ன நடந்தாலும் அப்செட் ஆகாதீங்கன்னு சொன்னார். அதே தான் இப்பயும் சொல்கிறாரு. ஸோ திரும்ப திரும்ப நான் ராஜயோகம் கற்றுக்கிட்டு ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக சுகம் நிறைந்த மாளிகை அழகான உடலுக்குள்ளே நான் போகிறேன். அதே குஷியில் இருங்க. இங்கே நடக்கிற எதுக்காகவும் கோபமோ கவலையோ படாதீங்க. மருந்து சாப்பிடலாம் சாப்பிடுங்க இல்லையா? பாடல்: ஏன்னா சொர்க்கத்தின் அதிபதி ஆகிறதுக்கு வந்திருக்குறீங்க. நோயை குணப்படுத்தணும், அதுக்காக நான் இறைவனை நினச்சி நான் மருந்தே சாப்பிடாம இருக்கிறேன் அப்படி இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது ஆமாம், கிறிஸ்தவ மதத்தில் அப்படி பண்ணுவாங்க, மற்ற மதத்துலையும் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம அதுக்காக இங்கே வரல, அதுக்காக நேரத்தை வீணாக்க வரல. ஏன்னா ஒரு வினாடி பல கோடி மடங்கு சம்பாதிக்கிற நேரம் இல்லையா? நான் அனுபவிக்கிறேன்னா அது சரியாகும். ஒரு வாரம் கழிச்சு அந்த ஒரு வாரத்தோடைய வருமானம் என்னாச்சு? ஒரு வாரம் மைண்டு உங்ககிட்ட பாபா நினைவு பண்ணாது, போய் சுத்தம் இல்லையா? நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடும். அதனால மருந்து எடுத்துக்கோங்க. பாடல்: அவையில் விளக்கு எரிந்தது. ஓம் சாந்தி. பாடலை குழந்தைங்க பல முறை கேட்டிருக்கிறீங்க. விதவிதமாக குழந்தைங்களுக்கு பொருள் புரிய வைக்கப்பட்டிருக்குது. யார் இந்த பாட்டை எழுதினாங்களோ அவங்களுக்கே இதோடைய அர்த்தம் தெரியாது. ஆனா நீங்க இப்ப எல்லையற்ற தந்தையுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்க மட்டும் கிடையாது, பேரன் பேத்திகளும் பாபா இல்லையா? இதான் வித்தியாசமான ஒருத்தர் அப்பாவாகவும் இருக்கிறார், கணவனாகவும் இருக்கிறார், தாத்தாவாகவும் இருக்கிறார். இப்படி வேற எந்த தந்தையுமே நீங்க எனக்கு குழந்தையாகவும் இருக்கிறீங்க, பேரன் பேத்திகளாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. இங்கதான் இந்த அதிசயம் இருக்கு இல்லையா? ஆத்மாக்களாகிய நாம அனைவருமே சிவபாபாவுடைய குழந்தைங்க.
சிவபாபாவுடைய பிள்ளை ஒரு பிரம்மா சாக்காரத்தில் இருக்கிறார். அதனால நாம பேரன் பேத்திகளாக இருக்கிறோம். எண்ணற்ற குழந்தைங்க இருக்கிறாங்க. அனைத்து குழந்தைங்களுமே ஒரு தந்தையுடையவராக ஆகியிருக்கிறாங்க. நீங்க இப்ப சொத்து அடையிறதுக்காக பேரன் பேத்தி ஆகியிருக்கிறீங்க. தாத்தா சொத்து அடையிறதுக்கு உங்களை தவிர பிரம்மகுமாரி ஆகாத யாருமே ஆஸ்தி அடையவே முடியாது. ஒருவேளை எல்லாருமே பேரன் பேத்திகள் ஆயிட்டாங்கன்னா எல்லாருமே சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிடுவாங்க. ஆனா அப்படி நடக்காது இல்லையா? அப்ப அதுக்கு போட்டியே இல்லாம போயிடும். எல்லாருமே தான் வருவாங்க அப்படின்ட்டு. அதனால கோடியில ஒரு சிலர் தான் பேரன் பேத்திகளா மாறுறாங்க. பிரஜாபிதா பிரம்மாவுக்காகத்தான் புரிய வைக்கப்படுது. அதாவது நிச்சயமா பிரம்மாவை தத்தெடுக்க வேண்டியிருக்கு. ஒன்று தத்தெடுக்கிறது, பிறகு பிரவேசமாக வேண்டிய விஷயமும் இருக்குது. நாங்க பேரன் பேத்திகள்னு குழந்தைங்க சொல்றாங்க. குழந்தைகளே, உங்களுடைய இனிய இல்லத்தை நினைங்க அப்படின்னு வேற யாருமே சொல்ல முடியாது. இது யாருக்கு சொல்றாரு? ஆத்மாக்களுக்கு. ஆத்மா தான் இந்த உடல் மூலமா சொல்லுது. நான் ஆத்மாக்களோட தான் பேசுறேன்னு வேற யாருமே சொல்ல முடியாது. நான் பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசமாகி உங்களுக்கு கற்பிக்கிறேன்னு பாபா சொல்றாரு. ஆத்மா தான் கேக்குது. இல்லைன்னா நான் எப்படி புரிய வைப்பேன்? நான் பிரம்மாவுடைய உடல்ல தான் வர வேண்டும். பிரம்மானு தான் பேரும் வைக்கணும். அப்பதான் பிரம்மா குமார் குமாரிகள்னு உங்களை கூப்பிட முடியும். அந்த உலகிய பிராமணர்களிடம் நீங்க பிரம்மாவின் சந்ததின்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு கேளுங்க. உங்களால சொல்ல முடியாது. ஆனா நாங்க பிரம்மாவின் வாய்வழி வம்சம்னு சொல்லுவாங்க. ஆனா வயிற்று வழி வம்சத்தினர் அவங்க. வாய் வழி வம்சமாக இருந்தோம், இப்ப வயிற்று வழி வம்சம் ஆகிட்டோம்னு சொல்றாங்க. இப்ப பிரம்மாவுடைய வயிற்று வழி வம்சம்னு அவங்களால சொல்ல முடியாது. நாம தான். இது மிகவும் அதிசயமான விஷயமா இருக்குது. தந்தை ஒருபொழுதும் தவறான விஷயங்களே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சத்தியமானவர். இதைதான் கண்ணை மூடிக்கிட்டு ஃபாலோ பண்ணணுன்றது பாபா சொல்றாரு. பாபா எப்பயுமே தப்பு சொல்ல மாட்டாரு. தவறான விஷயத்த சொல்ல வாய்ப்பு கிடையாதுன்னா அவர் சத்தியமானவர். நாமும் சத்தியமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. எதுவரை பரிபூர்ணமாக மாறவில்லையோ அதுவரை ஏதாவது ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று இந்த பாபா கூட சொல்றாரு. ஆனா உங்களுடைய வேலை, சிவபாபாவுடன் மனிதர்கள் ஏதாவது தவறுகளை செய்யலாம். சரி, உங்களுடைய வேலையெல்லாம் சிவபாபாவுடன். மனிதர்கள் ஏதாவது தவறுகள் செய்யலாம், மற்றவர்களிடம் உங்களுக்கு சிறு பூசல்கள் ஏற்படலாம். ஆனா பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும் இல்லையா? நிறைய குழந்தைங்க பாபா கிட்டேயே வச்சுக்கிறாங்க. யாராவது சகோதரன் சகோதரிகள் ஏதாவது சொல்லிட்டா கூட சிவபாபாவுடைய முரளியை கேளுங்க, வீட்டுல இருங்க, ஆனா பாபாவுடைய பொக்கிஷத்தை அடையுங்க. நீங்க பொக்கிஷம் இல்லாம என்ன செய்வீங்க? எப்படி சூப்பரா சொல்லிட்டு அந்த நபரோட உங்களுக்கு விரோதம் இருக்கட்டும், அதுக்காக முரளி மிஸ் பண்றாதீங்க. வீட்டுல இருந்தாவது கேளுங்க. ஏன்னா பொக்கிஷமே உங்களுக்கு இங்கே தானே இருக்குது. பொக்கிஷம் இல்லாம என்ன செய்வீங்க? பிராமணர்களின் சங்கத்துல கூட நிச்சயம் வர வேண்டி இருக்குது. இல்லைன்னா சூத்ரர்களின் சங்கத்தின் தாக்கம் ஏற்படும். நீங்க துர்கதி அடைவீங்க. பிராமணர்களுடைய தொடர்பு முக்கியம். அப்படி இல்லைன்னா வேற யார் இருக்கா? சூத்ரர்கள் தான் இருக்கிறாங்க. போயிடுவீங்க. நல்ல சங்கத்துல சேர்ந்தா பிரகாசிக்கலாம், கெட்ட சங்கத்துல சேர்ந்தீங்கன்னா அழிஞ்சு போவீங்க. அன்னப்பறவை சென்று நாரைகளின் கூட்டத்துல வசிச்சா சத்திய நாசம் ஏற்படும். சூப்பர் இல்லையா? ஒரு சரி, இப்ப பாபா சொல்றாரு, அவையில் விளக்கு எரிந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஆத்ம ஜோதின்னு எடுத்துக்கலாம். பரமாத்மா வர்றாரு, ஆத்மாக்களுடைய கூட்டத்துல பரமாத்மா வர்றாரு.
ஆனா இந்த பாட்டை எழுதினவங்களுக்குமே இது தெரியாது. அடுத்தது பாபா சொல்றாரு, நீங்க எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்க, அதே நேரத்துல பேரன் பேத்திகளும். எப்படி பேரன் பேத்தி? பிரம்மா பாபாவுடைய குழந்தைன்னா பிரம்மாவுக்கும் அவர் அப்பா. இப்ப நம்ம அப்பாவுக்கு அப்பானா தாத்தாவாயிரு. இங்க சொத்து பிரம்மா கொடுக்கல, அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது கொடுக்க, அவரே எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அவருக்கு. இப்ப தாத்தாவுடைய சொத்தை பிரம்மா மூலமா அடைய இந்த பழக்கத்துடைய நினைவாதான் உலகியல் ரீதியிலும் இன்னை வரைக்கும் தாத்தா சொத்து கிடைக்குது இல்ல. அப்ப ஒருத்தர், அதாவது நாமளே ஒருத்தருக்கே குழந்தையாவும் இருக்கிறோம், பேரம்பேத்தியாவும் இருக்கிறோன்ட்டு வேற எங்கேயாவது இந்த அதிசயம் நடக்குமா? அவர் எங்களுக்கு அப்பாவும் கூட தாத்தாவும் கூட உலகத்துல வேற யாரையாவது பார்த்து சொல்ல முடியுமா உங்களால? இங்கதான் இந்த அதிசயம் இருக்குது. ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாருமே பரமாத்மாவுடைய குழந்தை, சிவபாபாவோட குழந்தை. அவருடைய ஒரு குழந்தை தான் இந்த பிரம்மா சாக்காரத்துல இருக்காரு. இப்ப எதுக்கு நீங்க சிவபாபாவுடைய அதாவது அவருடைய குழந்தையா அல்லது பேரம்பேத்தி ஆகி இருக்கிறீங்க? எதுக்கு? தாத்தாவுடைய சொத்துக்காக. அப்ப அதுலயே தான் நம்ம கவனம் இருக்கணும். பாபா சொன்னாரு, பாபாவுடைய சொத்தை முழுசா அடையிறதே தான் உங்களுடைய பொழுதுபோக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்ப இதுல என்ன ஒரு அதிசயம்னா, எல்லாராலையும் அவருடைய பேரம்பேத்தி ஆகுது. இதுதான் பெரிய விஷயம். எல்லாரும் அவரோட குழந்தைங்க தான், ஆனா எல்லாரும் அவருடைய பேரம்பேத்தி கிடையாது. இதுதான் பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் அவரோட குழந்தை தான், ஆனா பேரம்பேத்தி உறவு வச்சுக்கிறவங்களுக்கு தான் சொத்து. அதாவது பிரம்மாவை ஏத்துக்கிறவங்களுக்கு தான் சொத்து. இது எவ்வளவு பெரிய அதிசயம் இல்லையா? அப்ப கோடியில ஒரு சிலர் மட்டும்தான் பேரம்பேத்தியாகி சொத்தை அடையிறாங்க அப்படின்னு இந்த பிரம்மா பாபா வச்சுதான் புரிய வைக்கிறார் இல்லையா. பிரம்மா பாபா உடல்ல சிவன் வராருன்னு ஏத்துக்கிட்டாதான் நீங்க பேரம்பேத்தியாவே ஆக முடியும். அது கோடியில சிலருக்கு தான் அந்த நிச்சயம் வருது. ஆனா இதுல ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியதா இருக்கு. பிரம்மாவுடைய உடலுக்குள்ள பிரவேசிக்கவும் சரி, பிரவேசிச்சு தத்துவம் எடுக்கிறார். சும்மா பிரவேசிச்சு சொல்றது இல்ல, தன்னுடைய குழந்தைய தத்து எடுக்கிறார் இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, உலகத்துல வேற யாருமே எந்த மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் பாருங்க. மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த மந்திரத்தை ஜெபி அல்லது என் காலில் உழுந்து கும்பிடு, சுத்தி வா, இந்த மாதிரி பக்தி முறை. ஆனா இறைவன் சிலர் உங்களுடைய இனிமையான வீட்டை நீங்க, மற்றவங்களுக்கு என்னன்னே தெரியாது, எது நான் இனிமையான வீடு இல்லையா. இறைவன் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். யாருக்கு சொல்றாரு? ஆத்மாக்களுக்கு. எந்த வீட்டை அன்னைக்கு சொல்றாரு? ஆத்மாவுடைய வீடு இல்லையா. இப்ப இது சொல்றதும் ஒரு ஆத்மா தான், கேட்கறதும் ஒரு ஆத்மா தான். ஆத்மாக்கள் கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்னு கூட வேற யாரும் சொல்ல முடியாது இல்லையா. இப்ப ஒருத்தர் உடல்ல, பிரம்மா உடல்ல பிரவேசிச்சு ஆத்மாக்கள் கேட்க பாபா சொல்ற, அப்படி பிரம்மா உடலை எடுக்கலைன்னா நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? ஆனா ஒவ்வொரு கல்பத்திலும் நான் இவர் உடல்ல தான் வரணும், இவருக்கு பிரம்மான்னு தான் பேர் வைக்கணும், இல்லைன்னா நீங்க எப்படி பிரம்மா குமாரி ஆவீங்க? பிராமணன்னாலே பிரம்மா வாய் வழியா பிறந்தவங்க தானே. இப்ப அந்த கலியுக பிராமணர்கள் கிட்ட போய் நீங்க எப்படிங்க பிரம்மாவுடைய சந்ததின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பிரம்மாவுடைய வாய் வழி வம்சம். அப்படியா? வாய் வழியாவா பிறந்தீங்க? பிரம்மா வாய் வழியாவா பிறந்தீங்க? இப்ப இல்ல, இப்ப வயிற்று வழியா வம்சம். இப்பதான் பிரம்மா இருக்காரு, நீங்க என்ன ஒரு வயிற்றுலையா பிறந்தீங்க? ரெண்டுமே கிடையாது. அப்ப பிரம்மா இங்கதான் இருக்காரு. ஸோ பிரம்மாவுடைய வாய் வழி வம்சத்தினர் நீங்க மட்டும்தான் சொல்ல முடியும். எவ்வளவு அதிசயமான விஷயம். இதுல சந்தேகப்படலாமா? பாபா சொல்றாரு, பொய் சொல்றதுக்கு நான் மனுஷனா? சொல்ல தெரியாது. இல்லைன்னா எவ்வளவு விஷயம். போங்க கங்கைக்கு போய் ஏன் அங்க குளிக்கிறீங்கன்னு கேளுங்கன்னு சொல்றாரு பாருங்க. மனிதர்கள் சொல்லுவாங்களா? பயப்படுவாங்க. ஐயோ அங்க போய் ஏன் சொல்றீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்ட்டு.
கலங்கப்பட மாட்டார். இல்லை, இன்னொரு அர்த்தத்தில் கலங்கப்பட மாட்டார். நம்ம திட்டினாலும் சொத்து கொடுக்குறாரு. இன்னொன்று உண்மையா அப்படியே சொல்றாரு. எனக்கு பயமும் கிடையாது, விரோதியும் கிடையாது, நிர்பயர் நிர்வயர், எனக்கு யாரும் பகைவனும் கிடையாது. அதே மாதிரியே நாமளும் இருக்கணும் இல்லையா? அப்ப மறந்து கூட அவர் வாயில தப்பு வராது. அதனாலதான் அவர் சத்தியமானவர். பிரம்மா வாயில கூட வரும், ஆனா அவர் வாயில வராது. அப்ப அவருடையவராக ஆகிறோம்னா என்ன அர்த்தம்? அவர் சத்தியமானவர்னா நாமளும் சத்தியமானவரை மாறிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அவர் சொல்றத மட்டுமே கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அவருக்கு சமமாயிடுவீங்க. அதனால கரெக்டு தான், அவருக்கு சமம் ஆவீங்க தான், ஆனா இன்னும் ஆகலை. அதனால தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிடாதீங்க. பாபாட்ட சொல்லுங்க, பாபாட்ட கேளுங்க, ஒரு அடியிலையும் பாபாட்ட கேளுங்க. எல்லாம் தெரியும் நினைச்சிடேன். பாபாட்ட பேசுங்க. ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டீங்கன்னா, பாபா ஏன் பாபா மாட்டினேன், ஏன் பாபா மாட்டினேன், என்ன ஆச்சு பாபா, பாபா கூட பேசுங்க. அப்போ நீங்கள் பேசும்போது பாபா சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓ, இதனால தானே பாபா முரளியில் எதை சொன்னீங்க, ஞான சிந்தனை பண்ணலை, இப்படி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ பாபா கிட்ட சொல்லுங்க. தனக்கே எல்லாம் தெரியும்னு நினைச்சிடாதீங்க. சிவன் ஆகலை நீங்கள் இன்னும், அவருக்கு சமமாகவும் ஆகலை, சம்பூர்ணமாகலை. சம்பூர்ணமாகாத வரைக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு அட்லீஸ்ட் சூக்ஷ்மமாவது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய வேலை எல்லாம் சிவபாபா கிட்ட தான். என்ன கேட்கணும், என்ன பேசணும், அவர்கிட்ட கேளுங்க. மற்றபடி இதுதான் சூப்பரான விஷயம். ஏன் இதை சொல்றாரு, உங்களுடைய வேலை சிவபாபா கிட்ட தான்ட்டு? ஏன்னா நீங்க சென்டருக்கு போறீங்க, எல்லாரும் மனிதர்கள் தான், யாரும் சிவபாபா அங்க இல்லை, மனிதர்கள் தான் இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கலாம், தப்பு பண்ணலாம், மனிதர்கள் தானே, யாரும் சம்பூர்ணமாகல. ஏதோ கோபமா பேசியிருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், உடனே பாபா விட்டு ஓடுறாதீங்க. அது மாதிரி நிறைய நடந்துருக்கு இல்லையா? பாருங்க, அதுதான். அப்ப இப்ப பாபா உங்ககிட்ட பேசுறது, பாபாவுடைய சொத்து எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த வாணி தான். இதையே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க எப்படி ஆஸ்தி அடைவீங்க? உங்களுக்கு பிரச்சனையா? பாபா சொல்லியிருக்காரு, சென்டர்ல யாரும் பிடிக்கலையா, யாரையுமே பிடிக்கலையா, பரவாயில்ல போங்க, அமைதியா உட்காருங்க, வாணி கேளுங்க, அப்படியே வந்துடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியும் நடக்குதுன்னு அவருக்கு தெரியுது. போக கேட்டு வந்துடுங்க, ஆனா வாணியை மிஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா எப்படி சொத்து அடைவீங்க? பாபா கிட்டே வச்சுக்கிறீங்க. அதான் அர்த்தம். நீங்க மற்றவங்க கூட சண்டை போட்டு வாணியும் வேணான்ட்டு போனீங்கன்னா நீங்க உண்மையில யாருக்கிட்ட வச்சுக்கிறீங்க? பாபா கிட்ட வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் பாபா சொல்றாரு, உங்களை ஏதோ சிஸ்டர் பிரதர் ஏதோ சொன்னா கூட சிவபாபாவுடைய முரளியை கேளுங்க. அதுக்கு தானே நீங்க வரீங்க. நீங்க அந்த பிரதருக்காக சிஸ்டருக்காக வந்தீங்க. மற்றபடி நீங்க வீட்டுல இருங்க, ஆனா பாபாவுடைய பொக்கிஷத்தை அடைஞ்சுக்கிட்டே இருங்க. பாபாவுடைய சொத்து அடையாம நீங்க என்ன பண்ண போறீங்க? அதே நேரத்துல பிராமணர்களுடைய சங்கத்திலும் நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா பிராமணர்களும் மோசமானவங்களோ எல்லாரும் நல்லவங்களாவும் இருக்க முடியாதுதான் இல்லையா? வரிசைக்கிரமா இருக்குதான். உங்களுக்கு பிடிச்ச பிராமணர்களோட இருங்க, இல்லைன்னா சூத்திரர்களுடைய சங்கத்தின் தாக்கம் வந்துடும் இல்லையா? சுத்தமா இல்லைன்னா குடும்பத்துல எல்லா அஞ்ஞானிகள் இருந்தா போயிட வேண்டியதுதான். அப்ப சூத்திரர்களுடைய சங்கத்துல இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா துர்கதி தான் அடைவீங்க. நல்ல தொடர்புல இருந்தீங்கன்னா பிரகாசிக்கலாம், கெட்ட சங்கத்துல சேர்ந்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுவீங்க. பாபா சொல்றாரு பாத்தீங்களா? ஏன்னா அன்னப்பறவை போய் நாரைகளின் கூட்டத்துல வச்சுட்டா கண்டிப்பா சத்தியநாசம் ஏற்படும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு அப்ப அன்னப்பறவையினால நாரைகளுடைய கூட்டத்துல இருக்க முடியாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, சொத்து எல்லாம் போயிடும். ஒரு தந்தைக்கு தான் படகோட்டின்னு சொல்லப்படுது. மற்றபடி மூழ்க வைக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. வேற எந்த ஒரு மனுஷனும் தன்னை படகோட்டி அல்லது குருன்னு சொல்ல முடியாது. இந்த சாரமற்ற உலகத்துல விஷக்கடல்ல இருந்து இனிய இல்லத்துக்கு அழைச்சிட்டு போறவர் ஒரு தந்தை தான். சுகதாமம், சாந்தி தாமம் மற்றும் துக்கதாமம்னு 3 உலகங்கள் இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. நீங்க
இந்த துக்க உலகத்திலிருந்து வெளியேறி சாந்தி தாமத்துக்கு போகணும். இந்த துக்க உலகம் தீப்பற்றி எரிய போகுது. இது துக்கத்தின் மூங்கில் காடு. இதுல கும்பகர்ணன் மாதிரி கீழான மனிதர்கள் தான் வசிக்கிறாங்க. பதித்த பாவனர் பாபாவை கூப்பிடுறாங்க. பதித்த பாவனி கங்கையை அழைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது தொன்று தொட்டே இங்கேயே தான் இருக்குது. சொர்க்கத்திலும் கூட இருக்கும் தானே. ஒருவேளை இந்த கங்கை மட்டும் பதித்த பாவனி அப்படின்றது உண்மையா இருந்தா எல்லோரும் எப்பவுமே தூய்மையால இருந்திருக்கணும். எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. சூப்பரா சொல்றாரு பாருங்க. அன்னப்பறவை நாரைகளோட சேர்ந்த சத்திய நாசம் ஆயிடும்ன்ற விலகிதான் இருக்கணும், வேற வழி கிடையாது. இல்லைன்னா அப்பாவுடைய சொத்து கிடைக்காது. ஏன்னா அந்த அந்த தொடர்பு, அவங்களுடைய சாப்பாடு, அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய சொத்துறது இப்படி இருந்தா அப்புறம் எங்க பாபா நினைவு இருக்க போகுது. அடுத்தது, ஒரு பாபாவை மட்டும்தான் படகோட்டின்னு சொல்ல முடியும். படகோட்டினா என்ன அர்த்தம்? ஒரு கரையில இருந்து இன்னொரு கரைக்கு வச்சுட்டு போறாரு. விஷக்கடல், துக்கம் நிறைஞ்ச இந்த உலகன்ற ஒரு கரையில இருந்து சுகக்கடல் அல்லது சாந்தி தாமம், சுகதாமத்துக்கோ சாந்தி தாமத்துக்கோ அழைச்சிட்டு போறாரு. ஆனா பாபாவுடைய மேல மட்டும்தான் படகோட்டியா அவங்களை அழைச்சிட்டு போறது. மற்றவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? நடுவுல மூழ்கடிக்கிறது. இறங்கு, குதி குதி, இங்க நல்லா இருக்கும், குதிச்சிடு, ஏன் அந்த படகுல இருக்கிற குதிச்சிடு, இல்லையா? அதுதான் இப்போ அதான் நிறைய அந்த மாத்தாசுக்கெல்லாம் பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுவாங்க எல்லாரும் அட்வைஸ், சரிங்க நீங்கள் வீட்டில் பாபா நினைங்க, எதுக்கு போய் அங்கெல்லாம் போயிட்டு மூழ்கடிக்கிறதுக்கு. மாயா அவ்வளோ சூப்பராக சொல்லும் இல்லையா? படகோட்டி தான் ஒருத்தர், மூழ்கடிக்கக்கூடியவங்க பலர் இருக்கிறாங்க. வேற எந்த மனுஷனும் படகோட்டினும் குருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிமையான இல்லத்துக்கு அழிச்சிட்டு போகக்கூடியவர், இந்த சாரமற்ற உலகத்துல இருந்து அழிச்சிட்டு போகக்கூடியவர் அவர் மட்டும்தான். ஸோ 3 உலகங்கள் எது எது? ஆனா இன்னைக்கு பாபா சொல்றாரு சுகதாமம், சாந்தி தாமம், துக்கதாமம்னு 3 உலகம். ஏன்னா நடிப்பெல்லாம் இங்கே தானே இருக்கு. ஆக்சுவலாக சாந்தி தாமத்திலே நடிப்பு கிடையாது. சுகதாமம், துக்கதாமம் இப்போ பெரும்பாலான டைம் இருக்கிறது இந்த 3 இடத்துல தான். சூக்ஷ்மவதனம் வந்து எல்லாரும் மேல கிடையவே கிடையாது, நமக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா சூக்ஷ்மவதனம், மற்ற ஆத்மாக்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ எல்லோருக்கும் போகிற 3 உலகம்னா இதுதான், சாந்தி தாமம், சுகதாமம், துக்கதாமம். இப்போ இந்த துக்கதாமத்திலேருந்து நீங்கள் வெளியேறி சாந்தி தாமத்துக்கு போகணும். அதனால இப்போவே வெளியே போகிற ப்ராக்டிஸ்லேயே இருந்துட்டுருங்க. இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அது பிடிச்சி வச்சுக்கோ மைண்டை இல்லையா? ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே ஐயோ அந்த விஷயம் என்னாச்சு போய் டிவியை பாருன்னு தோணும், இப்படியே இருக்கும். அதுக்கு தான் பாபா சொல்றாரு, இது வந்து துக்கம் நிறைந்த மூங்கில் காடு, எல்லாமே அசுரர்கள், கும்பகர்ணம் மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவங்க. அப்போ இந்த துக்கத்தின் மூங்கில் காடுக்கு கண்டிப்பாக தீ பிடிக்க தான் போகுது. அதனால தான் பாபா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வெளியேறிடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேக உணர்வுலேருந்து வெளியே வந்துடுங்க, ஆத்ம உணர்வுக்கு வந்துடுங்க, ஆத்மா ஒளியாகவே இருங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, போயிடலாம் இல்லையா? இப்போ பதித்த பாவனர் பாபாவை தான் கூப்பிடுறாங்க, கங்கையும் பதித்த பாவனையும் சொல்கிறாங்க. அப்போ பதித்த பாவனர் வாங்க வாங்கன்னா கங்கையை அப்படி கூப்பிட மாட்டாங்களே, ஏன்னா கங்கை ஆல்ரெடி இங்கே தானே இருக்குது. இந்த பூமி ஆரம்பிச்சதுலேருந்தே அது இருந்துட்டு தான் இருக்குது. கங்கையில் குளிச்சா ஒரு வேளை தூய்மை ஆகிறதா இருந்தால் சொர்க்கத்திலே அது இருந்துருக்குது, அங்கத்துலேருந்தே குளிச்சு அப்பத்துலேருந்தே அப்படியே தான் இருக்கணும். அவங்க அப்படியெல்லாம் கிடையாதுன்ற விஷயம் கூட யாருக்கும் புரிஞ்சுக்கல. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுது. முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமத்தில் நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்குள்ள குறைபாடுகள் இருக்குது, அசுத்த அகங்காரம் இருக்குது, காமம் கோபம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. நமக்குள்ள என்ன குறைபாடு இருக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் அவங்க மனசை கேட்கணும். மற்றவங்க கிட்ட இருக்கிற குறை கிடையாது, எனக்குள்ள என்ன இருக்குது,
அதை கேளுங்க. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு குறை தான். அதை எதுக்கு பண்ணணும்? பாபா எனக்குள்ள இந்த குறைபாடு இருக்குதுன்னு பாபாவுக்கு நீங்க தெரிவிக்கணும். கண்டுபிடிச்சி பாபாவுக்கு தெரிவிங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாபா கணக்கு வைப்பீங்க. 1 மணி நேரத்துல மனசுக்குள்ள கோபமோ காமமோ அசுத்த அகங்காரமோ பற்று பேராசை வெறுப்புணர்வு எதிர்மறை எண்ணம் வந்துச்சுன்னா பாபாட்ட சொல்லுங்க. இப்போ டிராஃபிக் கண்ட்ரோல்ன்றது அதுக்கு தான். அதை சொல்லிட்டு ஃப்ரீ ஆகிடுங்க இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த குறை வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா? பாபாட்ட தெரியப்படுத்திட்டோம்னா அதுலேருந்து வெளியே வரணும் பாபான்றதுக்கு தெரியப்படுத்துறீங்க. மறைக்கிறீங்கனாலே வெளியே வர விரும்பலை, அப்போ இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். மற்றபடி பாபா ஒன்றும் சாபம் கொடுக்கல உங்களுக்கு, இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். இதை தொட்டா சுடும், நெருப்பு தொட்டா சுடும், அது விதி. அதான் சொல்றாரு, நீ சொன்னா நிவர்த்தி ஆகும், சொல்லலைன்னா வளரும். சொல்லல பாபா சாபம் கொடுத்தாரு அதான் நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. சட்டம்னு ஒன்று இருக்குது. குறைகளை தானம் கொடுத்த பிறகு நீங்க ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா உடனடியா பாபாட்ட தெரிவிச்சிடணும். ஏன்னா பாபா கிட்ட தானம் கொடுத்துட்டு நீங்க அவர்கிட்ட எடுத்துட்டீங்கன்னா அது அவருக்கு தானே கொடுத்துருக்கீங்க. அப்போ அவருடைய பொருளை நீங்க எடுக்கிறீங்கன்னா அவருக்கு சொல்லணும் தானே, நான் இதை யூஸ் பண்ணிட்டேன் பாபான்ட்டு தெரிவிக்கணும். பாபா நாங்கள் இந்த தவறு செஞ்சிட்டோம், இந்த பொருளை திருடிட்டோம். எந்த பொருளை? ஸ்தூல பொருள்லாம் அர்த்தம் வச்சுக்கலாம், அல்லது நீங்க கொடுத்த தானமா கொடுத்த பொருளை திருடி எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா சிவபாபாவுடைய பண்டாராவில் எல்லாமே கிடைக்குது. அழியாத ஞான ரத்தினங்களும் கிடைக்குதுன்னா சரீர நிர்வாகத்துக்காகவும் கூட எல்லாமே கிடைக்குது. புத்திக்கான உணவு, சரீரத்துக்கான உணவு எல்லாமே பாபா பண்டாரால கிடைக்குது. இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கேட்கலாம். ஒருவேளை நீங்க பாபா கிட்ட கேட்காம ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? உங்களை பார்த்து மற்றவங்களும் அப்படியே செய்வாங்க. கேட்டு எடுக்கிறது தான் சரி. குழந்தைங்க பாபா கிட்ட எதை கேட்டாலும் பாபா கொடுத்துறாரு. பணக்காரராக இருந்தா அனைத்தையும் வரவழைப்பாங்க, ஏழைங்க என்ன செய்வாங்க? இது சிவபாபாவுடைய பண்டாரா. ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னா பாபா கிட்ட கேளுங்க, தகுதிக்கு ஏற்ப எல்லாருக்குமே கிடைக்கும். பாபா மம்மா மற்றும் நெருங்கிய குழந்தைகளிடம்லாம் போய் போட்டி போட்டுட்டு இருக்காதீங்க. இந்த குழந்தை ரொம்ப நல்லா சேவை செய்யுதுன்னு பாபா கூட மகிமை செய்றாரு. அதனால குழந்தைகளாகி நீங்களும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அனைத்துக்கும் ஆதாரமே ஞானமும் யோகமும் தான். புத்திசாலி குழந்தைங்க ரொம்ப யுக்தியோட நடக்கிறாங்க. நம்மை விட உயர்ந்தவர்கள் அவங்கன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்கள மரியாதையுடன் பார்ப்பாங்க. பெண்கள் கூட படிக்க எழுத தெரிந்தவர்கள் என்றால், மிகவும் புத்திசாலி என்றால் நீங்கன்னு மரியாதையோட தான் பேசுவாங்க. ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்களா இருக்கிறாங்க, அதனால அவங்க நீன்னு சொல்லி பேசுறாங்க. இங்க நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும். பாபாவுக்கு முன்னாடி விதவிதமா வராங்க. பாபா யாரை பார்க்க வேண்டுமானாலும் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களான்னு தான் கேட்பார். சில ஆபீஸருக்கு கூட மரியாதை கொடுக்க வேண்டி இருக்கிறது. போப் வந்திருந்தாரு, அவருக்கு கூட இது முட்களின் காடு, நீங்க இத சொர்க்கம்னு சொல்றீங்க, அது மலர்களின் தோட்டம்னு தெரிவிக்கணும். அங்க மிகவும் நல்ல ஃபரிஸ்தாக்கள் இருப்பாங்க. இது முட்களின் காடு, காடுகள்ல முட்கள் விலங்குகள் தான் வாழும். இந்த பாபா யாருக்கு வேணும்னாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனா குழந்தைங்க சொல்ல முடியாது.
இப்ப சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது கலியுகம். அல்லாவின் தோட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. சத்யுகம் அல்லாவின் தோட்டம். இது முட்களின் காடு. இது மிகவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதிர்ஷ்டசாலிகள் தான் இதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, மற்றவங்களுக்கும் புரிய வைப்பாங்க. பாபா குழந்தைங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குறாருன்னா, 5 விகாரங்களை வெற்றி அடைய வேண்டும், கடைசியில விடை கொடுத்து விட வேண்டும். அதுவரை ஏதாவது குறைகள் இருக்கிறது, அவைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும். பாபா சொல்றாரு, எல்லாருக்குள்ளேயுமே குறை இருக்குது, யாருமே தங்கள் குறையற்றவர்னு புரிஞ்சிக்காதுங்க. ஏன்னா யாரும் சம்பூர்ணம் ஆகலை. அப்போ செக் பண்ணுங்க, உங்களுக்குள்ள என்ன விகாரம், என்ன குறை இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு பாபா கிட்ட சொல்லுங்க. சொல்லலைன்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பொருளை திருடிட்டோம் பாபா, உங்ககிட்ட தானமா கொடுத்த பொருளை நான் இப்போ பாருங்க, நீங்க பாபாவுக்கு கொடுத்தா கூட அவ்வளோதான், அது பாபா வருது, உங்களுது கிடையாது. இப்போ அதுவுமே பாபா கிட்ட கேட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா திருடுறது தான். இப்போ சிவபாபா மூலமா ஞான ரத்தினம் மட்டும் கிடையாது, உங்க சரீர நிர்வாகத்துக்கெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அனைத்துமே கிடைக்குது. புத்திக்கான உணவு, சரீரத்துக்கான உணவு எல்லாமே கிடைக்குது. ஒருவேளை தேவைப்படுது, இப்போ பணக்கார குழந்தைங்க பாபாவுடைய குழந்தைங்களா இருந்தால் அவங்க எப்படியாவது வர வச்சுக்குவாங்க. ஏழை குழந்தைங்க என்ன பண்ண முடியும், பாபா கிட்ட தானே கேட்க முடியும். கேளுங்க, எப்படி சொல்றாரு, கேளுங்க. வேற நீங்க எங்க போவீங்க, என்கிட்ட தானே இருக்குங்க, என்கிட்ட கேளுங்க. நீங்களா எடுக்கணும்னு நினைக்காதீங்க, அது தப்பு. ஏன்னா மற்றவங்க இப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. சூப்பரான விஷயம் இல்லையா? அதான் பாபா பிரத்யக்ஷ. இன்னொரு சூப்பராக சொல்ல போறோம்னா, மம்மா பாபா அல்லது பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமான குழந்தைங்க கூடலாம் போட்டி படாது. அவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நல்லா சேவை செஞ்சா பாபா மகிமை செய்கிறாரு. ஏன் பாபா அவங்கள மட்டும் தூக்கி வச்சு பேசுறாருன்னா, சேவை செய்யறதுனால அவங்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அதனால நீங்க போட்டி போடாதீங்க, அவங்கள பார்த்து நீங்களும் சேவை செய்யுங்க. நீங்க அவங்க பின்னாடியே போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அவங்க மகிமையிலே அப்படியே போயிடாதீங்க, அவங்கள பார்த்து நீங்களும் சேவை செய்யுங்க. மற்றபடி அவங்க கூட போட்டி போடாதீங்க, அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் வேணும், அது வேண்டாம், அது தப்பு அப்படின்னு சொல்றாரு. புத்திசாலி குழந்தைங்க, ஏன்னா எல்லாத்துக்குமே ஆதாரமே இந்த ஞானமும் யோகமும் தான். மரியாதையெல்லாம் எதன் ரீதியா கிடைக்குது, பதவி எதன் ரீதியில கிடைக்குது, ஞானத்துல யோகத்தின் அடிப்படையில தான் கிடைக்குது. நமக்கு தெரியாது, இப்போ ஒருத்தவங்க மேல இருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட குறைகள் இருக்கும், இன்னும் இப்படி இருந்து குறையா இருக்கிறாங்க மட்டும் இருக்கும். ஆனா கண்டிப்பா ஞானத்திலயோ யோகத்திலயோ அவங்க பக்காவா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அது கிடைக்குது. ஏன்னா இங்க பதவி கொடுக்கறது பாபா, பாபா தப்பா கொடுப்பாரா? ஏதோ ஒண்ணு இருக்குது. ஸோ மரியாதை கொடுங்க, மரியாதை எடுக்க வேண்டாம். ஸோ புத்திசாலி குழந்தைங்க யுக்தியா புரிஞ்சுட்டு நடப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க இவங்க நம்மளோட உயர்ந்தவங்க, அதனால தான் இது கிடைச்சிருக்குது. அடுத்தது, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மரியாதையோட பார்ப்பாங்க. இப்போ அந்த காலத்துல வந்து பெண்கள் அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க, படிச்சு இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப சொல்றாரு, படிச்ச பெண்களா இருந்தா மட்டும் போதாது, புத்திசாலி பெண்களாகவும் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க போங்க நீங்க நாங்க மரியாதையோட பேசணும். அப்ப நீன்னு பேசினாலே என்ன அர்த்தம், புத்திசாலி குழந்தை இல்லைன்னு அர்த்தம். இறைவனை அப்படியா, இறைவனை வெளிப்படுத்துறது தான் நம்ம வேலை. இப்போ இறைவன் பேருக்கு இப்போ இறைவன் பேரை கெடுக்கிறதுன்றது இப்படிதான். ஸோ இங்க நல்ல பழக்கம் தான் இங்க இருக்கணும். விதவிதமான குழந்தைங்க வந்தாலும் பாபாவே மரியாதையா தான் பேசுறாரு எல்லாருக்கிட்ட. திருப்தியா இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு தான் கேட்குறாரு இல்லையா? நீ என் குழந்த அப்படியெல்லாம் பேசுற, நீங்க வாங்க போங்க தான் பேசுற. அவரோட உயர்ந்தவரா நாம? அதுமாதிரி பெரிய ஆஃபீஸர் வந்தாலும் போப்பு வந்தாலும் புரிய வைக்கிறாரு, மரியாதை கொடுத்து சொல்றாரு, இது முள்ளு நிறைஞ்ச காடு, அதுதான் சொர்க்கம், ஃபரிஸ்தாக்கள் அங்கதான் இருப்பாங்க. இங்க துக்கம் நிறைஞ்ச மனிதர்கள், முள்ளு மாதிரி
துக்கத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா யாருக்கு வேணுனாலும் எதை வேணாலும் சொல்லலாம், யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆனால் நாம சொல்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும். ஏன்னா நம்ம மனிதர்கள். இறைவன் பேசுறாருன்ற அந்த கொஞ்சம் அவருக்கு தெரியும் எப்படி பேசணும்னு தெரியும் பாபாவுக்கு இல்லையா. ஏன்னா குழந்தைகிட்ட பேசுறன்ற அன்புல பேசுறாரு, அந்த அன்புடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நாம் அப்படி பேச முடியாது. அதான் பெரிய விஷயம். அதுதான் பாபா கிட்ட அழைச்சிட்டு வாங்கன்றது. இப்போ முரளியில் பேசுகிற விஷயத்தையே நம்ம எல்லாத்தையும் போய் அப்படியே சொல்ல முடியாது. இங்கே உதைப்புன்னு தண்டனை கிடைக்கணும், இதை போய் நாம் அங்கே சொன்னால் அவ்வளோதான் இல்லையா. அப்போ பாபா அப்பான்ற உரிமையில் அவர் சொல்லும்போது நமக்கு அது குஷியாக தான் இருக்குது. அவர் அடிப்புன்னு சொன்னாலும் நமக்கு சந்தோஷமாக தானே இருக்குது இல்லையா. இப்போ நான் அது தப்பிக்கணும் பாபா அப்படி தான் நினைப்போம். இப்போ சத்தியுகம் தான் அல்லாவின் பூந்தோட்டம், இது முட்களின் காடுன்றதை புரிஞ்சிக்கணும். எல்லா அதிர்ஷ்டசாலி குழந்தைங்களுக்கு தான் இந்த ஞானம் புரிஞ்சு மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்கன்றது. அப்ப பாபா அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. நீங்க புத்திசாலி குழந்தைங்க, புரிஞ்சுக்கிறீங்க, புரிய வைக்கிறீங்க. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, 5 விகாரங்களை வெற்றி அடையும். இல்லைன்னா நீங்க என்ன புரிய வச்சாலும் யாருக்கும் அம்பு தைக்காதுன்ற. ஸோ நல்ல குழந்தை பாபா ஆலோசனை கொடுக்குறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி 5 விகாரங்களை வெற்றி அடையணும். 5 விகாரங்களை வெற்றி அடைகிறதுக்கும் அவர் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா செக் பண்ணுங்க, மனசுக்குள்ள சஞ்சலமாகுதா செக் பண்ணுங்க. ஏன்னா யாரும் இன்னும் சம்பூர்ணம் ஆகலை. கடைசியில தான் அந்த கர்மதீத்த நிலை வரும். இப்ப வேணா அதெல்லாம் ஆயிட்டேன், எனக்குள்ள எந்த குறையும் இல்லை அப்படின்னு ஏமாத்தாதீங்க பாபா கிட்ட இல்லையா. அதுவரை ஏதோ ஒரு குறை அம்மாவே சொல்றாங்க, எல்லாருக்கும் யார்கிட்ட குறை இல்லைன்னு கேட்டுறாங்க. குறை சொல்லும்போது சொல்லுங்க, யாருக்கிட்ட குறை இல்லை சொல்லுங்க. இப்ப பாருங்க, அப்ப நீங்க நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, உங்க குறையை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, மற்றவங்க குறைய வேண்டாம். அதுக்கு நமக்கு டைம் கிடையாது. நம்ம குறையை நீக்கிறதுக்கே நமக்கு டைம் கிடையாது இல்லையா. எல்லா குறையும் நீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி என்ன, ஆத்ம உணர்வு. ஆத்மா 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 அப்போ குறையே இருக்காது. ஆத்மா பார்க்கும்போதெல்லாம் குஷியா இருக்கும். அதே ஆத்மா உணர்வுடைய ஆகணும். சாந்தி தாமத்தையும் சுக தாமத்தையும் நினைக்க நினைக்க குஷி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம், 2 தாமத்தையும் விட்டுட்டு 3வது தாமத்தை பிடிச்சிக்கிறோம், துக்க தாமத்தை. அப்போ எப்படி குஷி இருக்கும்? குஷி இல்லை பாபா, குஷி இல்லை பாபான்னா, டேய் நீ அதுல இருந்து கையை எடுறா, முதல்ல நெருப்புல கை வச்சுட்டு கொதி சுடுதுன்னா இல்லையா. சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க. ஐயோ பரந்தாமத்தை பாபா எப்படி பிரகாசமாக பக்கத்துல நான் இருக்கிறேன், அப்படியே அந்த மரம் தலைகீழ் இருக்குது, எல்லாம் எவ்வளோ தூய்மையா இருக்கிறான் அவங்களுக்கு, அப்படியே நான் சக்தி கொடுக்குறேன் அங்கிருந்து அவங்களுக்கு. எவ்வளோ குஷியா இருக்கு நினைக்க. சரி சுகதாமத்தை நினைங்க, நாராயணா எல்லாம் எவ்வளோ தேவதை இல்லையா. இப்போ அதே ஆத்மா தான் நமக்கு எதிர்க்கு துக்கம் கொடுக்கலாம். பட் இன்னும் இதே ஆத்மா அப்போ எப்படி இருந்துச்சு? இது எப்படின்னா, ஒரு அன்பான அண்ணன் தம்பி ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுல வளர்றாங்க. அப்புறம் அப்படியே காலப்போக்கில் எல்லாம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை எல்லாம் போய் அந்த அப்பா இறக்குற தருவாயில அந்த குழந்தைங்களை கூப்பிடுறாரு 5 பேரையும். அவருக்கு எவ்வளோ குஷியாக இருக்கும். ஏன் குஷியாக இருக்குன்னா, என்னோட குழந்தைங்கன்ற அந்த உணர்வுல பார்ப்பாரு. ஆனால் இந்த 5 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கொடுத்து பார்க்காதவங்களா கூட இருப்பாங்க. இப்போ பாபா அப்பா சொல்லுவார், எவ்வளோ குஷியாக இருக்கு எல்லாரையும் பார்க்க. சொல்லுங்க, உங்களுக்குள்ள அந்த குஷி இருக்குதா? குஷியை ஃபீல் பண்ணுறீங்களா? கை தூக்குங்க. இதுனா சாதாரண குடும்பமா? இந்த பாபா மீட்டில் பாபா சொன்னது ஃபுல்லாக இது மட்டும்தான். சந்திப்பு என்ன மாதிரி சந்திப்பு இது? இவ்வளோ குஷியா இருந்தீங்க, அத்தனை பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறீங்க. 5000 வருஷம் நடிச்ச ஆத்மாக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வொரு தடவையும் தொடர்புல வந்த ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஒன்னா இருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த குஷி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அதான் பாபா சொல்றாரு, சுகதாமத்தை நினைக்க நினைக்க குஷி இருக்கும். இப்ப நமக்கு துக்கம் கொடுத்தவங்களே கூட, அல்லது இறந்தே போயிட்டாங்கன்னா அந்த தாய் அந்த குழந்தையுடைய நல்ல நல்ல விஷயங்களை நினைச்சு நினைச்சு அழுவான் இல்லையா. அப்ப அவ்வளவு குஷியா இருந்தவங்க தான் இப்ப அப்படி இருக்கிறாங்க. அதை நினைங்க,
எவ்வளோ நல்லா இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அதான் பாபா சொல்றாரு எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்றாரு. அவ்வளோ அன்பா இருப்பாங்க. அப்படியே என்ன சொல்லுவாரு, பால் பாயாசம் மாதிரி இருப்பாங்க, பாலும் சர்க்கரையும் மாதிரி இருப்பாங்கன்றாரு இல்லையா. அதை நினைச்சு நினைச்சு குஷியா இருங்க. இப்பவே எல்லா ஆத்மாவையும் அப்படியே பாருங்க. இப்போ பார்க்கும்போதெல்லாம் அப்படியே அன்பு வரணும் உங்களுக்கு. எப்படி பிரகாஷ் மணிக்கு அது யாரை பார்த்தாலும் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவாங்க அந்த அன்புல. இப்படி இருக்கணும் ஆத்மா. அப்ப சாந்தி தாமத்தை சுகதாமத்தை நினைச்ச குஷி இருந்துகிட்டே இருக்கும். நாம சாந்தி தாமத்தின் வழியாக சுகதாமத்துக்கு போறோம். அதுக்குள்ள நீங்க போறதுக்குள்ள என்ன ஆயிடும், சுகதாமத்துக்கு வர்றதுக்குள்ள முழுசும் தூய்மை ஆயிடும். பிறகு சொர்க்கத்துல ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், முதல் தரமா தான் கிடைக்கும். வைர வைடூரியங்களின் மாளிகை வந்து கட்டுவாங்க, இதை செய்வாங்க. இப்ப உங்களுடைய புத்தியில நான் ஆத்மான்னு இருக்குது இல்ல, அதை வச்சு இதை எல்லாத்தையும் அப்படியே சொல்லி பாருங்க. நான் ஆத்மா, சொர்க்கத்துக்கு போவேன், சுகம் நிறைஞ்ச மாளிகையை கட்டுவேன். வேற உடல், என்ன உடல்னு தெரியாது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆத்மான்னா இதே ஆத்மா தான் போய் நான் அனுபவிக்க போறேன். முதல் தரமா கிடைக்கும் எல்லாமே. நம்ம ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறீங்க, சும்மா கம்முன்னு இருக்கிறதுக்கு இல்லை. ராஜ்யத்தை உருவாக்கணும், சேவையும் செய்யணும் இல்லையா. குணங்களும் சூப்பரா இருக்கணும், சேவையும் செய்யணும். ராஜ்யத்தை உருவாக்கணும், பிரஜைகளை உருவாக்கினா நீங்க ராஜாவாக முடியும். பிறகு போய் அதுக்காக தான் ராஜயோகத்தை கத்துக்கிறோம். பிறகு சிவபாபாவோட போயிடுவீங்க. போயிட்டு திரும்பவும் வந்து சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜா ராணி ஆகும். இதெல்லாம் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். போயிடுவேன், மறுபடியும் வந்து ராஜா ராணி ஆயிடுவேன். சூரிய வம்சத்துல சந்திர வம்சத்துல கொஞ்சம் கூட துக்கமே இல்லாத ஒரு உலகம் வந்து மாளிகைகளை உருவாக்கணும் இல்லையா. இந்த விஷயங்களை உள்ளுக்குள்ள நினைச்சு நினைச்சு மகிழ்ச்சி அடையணும். 20 வருஷத்துல ராஜாராணி. ஒருத்தங்க எல்ஐசியில கட்டுறாங்க 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கட்டுறன்னா, அவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கட்ட அவனுக்கு மைண்ட்ல 20 வருஷம் முடிஞ்சோட வரப்போது, இந்த டைம் கிட்ட வர வர குஷி வந்துகிட்டே இருக்கும். அடுத்த மாசத்தோட முடியுறதப்ப கையில ரொக்கமா 1 கோடி பார்க்க போறேன்ட்டு. இங்க எவ்வளவு பார்க்க போறோம், 20 வருஷம் கூட இல்லை டைம். அப்ப நினைக்கிறது இல்லை, அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. இதையே நினைச்சுங்க, அது ஆக போறோம் பாபாட்ட பேசுங்க, மனசுக்குள்ள பேசுங்க, மற்றவங்க கிட்ட பேசாதீங்க. மற்றவங்க கூட பேசினாலே இதை பண்ண மாட்டீங்க, இதை பண்ணலனாலே துக்கம் தான் வரும். அதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். அதனால கம்மியா பேசுங்க, இனிமையா பேசுங்க, கம்மியா பேசுங்க, அமைதியா பேசுங்க, அல்லது பேசாம இருங்க. 100 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல 1 வார்த்தை சொல்லிட்டு வந்துருங்க. இப்ப பாபா சொல்றாரு, நினைச்சு நினைச்சு குஷி அடைங்க. ட்ரை பண்ணுங்க. பாபாட்ட கூட உட்கார வச்சுட்டு, பாபா எப்படி பாபா இருக்கும் அந்த மாளிகை. அப்ப நீங்க அவர்கிட்ட கேட்கும்போது உங்க மனசுல காட்சி வரும், இப்படி இருக்குமா, உங்க பூந்தோட்டம் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா, அப்ப எவ்வளவு குஷி இருக்கும் இல்லையா மைண்டுக்குள்ள. அப்ப பாபாவை உட்கார வச்சு பாபாவோட ஞானத்தை வச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம உலகத்துல பாபா மட்டும் இருந்தா மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்தது, குறைபாடுகள் நிறைய இருக்குது குழந்தைங்க கிட்ட. பல குழந்தைங்க இந்த தேக உணர்வுல வந்து படாத பாடுபடுறாங்க, படுத்துறாங்க. இது கடைசி பிறவியுடைய பழைய உடல். புது உடம்பு சத்தியுகத்துல தான் கிடைக்கும். கழட்ட போற செருப்பு மேல, பிஞ்சு போன செருப்பு மேல உங்களுக்கு என்ன பற்று? இது கடைசியில இருக்கிறதுல மட்டமான உடல் 84 பிறவில இதுதான். ஆனா இதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஏன்னா பாபா இதுல கிடைச்சதுனால. மற்றபடி பற்று வைக்காதீங்க. அதுக்கு பாதுகாப்புங்க, சாப்பாடு போடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பற்று வைக்காதீங்க. ஏன்னா அற்புதமான இந்த லக்ஷ்மி நாராயணன் உடல் எங்க கிடைக்கும்? சத்தியுகத்துல தான் கிடைக்கும். அதனால இந்த உடலின் உணர்வுல வராதீங்க. பகவானை சந்திக்கிறதுக்காக இல்ல. இப்ப இந்த உடம்பு எப்படி இருந்தாலும் நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், அது இது எதுவுமே வேணாம்.
அது கம்பேர் பண்ணும்போது எப்படிப்பட்ட அழகனா இருந்தாலும் இந்த லக்ஷ்மி நாராயணன் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது இல்லையா? இப்ப பகவானை சந்திக்கிறதுக்காகத்தானே அரை கல்பம் பக்தி செஞ்சீங்க. சூப்பரா கேட்கிறாரு பாருங்க. அப்படித்தானே பண்ணீங்க? பகவானை சந்திக்கிறதுக்கு தானே அரை கல்பம் பக்தி செஞ்சீங்க, இல்ல வேற யாரையாவது சந்திக்கிறதுக்கு பக்தி செஞ்சீங்களா? எப்படி கேட்கிறாரு பாருங்க. யார பார்க்கணும்ட்டு பச்சை தண்ணி வாயில படாம கடும் தவம் பண்ணுமா அவன் நான் எதிரில் வந்து இருக்கிறேன். யார் யாரையும் நினைச்சிட்டு இருக்கிற இப்போ உட்காந்து. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? கடைசி நேரத்துல வந்து சொல்லுவாங்களா ஆற பொறுக்கிறவங்க இன்னும் சொல்லுவாங்களா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்ட்டு. அது மாதிரி பாபா வாவான்ட்டு வந்த பிறகு அவர் சொன்ன வழியை கேட்காம அதான் பாபா கேட்கிறாரு. அரை கல்பமாக இனிமையிலும் இனிமையான குழந்தை அப்படின்னு சொல்றாரு. என்ன சந்திக்கிறதுக்கு தான் அரை கல்பம் நீ பக்தி செஞ்ச. ஒரு பகவானை சந்திக்கிறதுக்காக பக்தி செஞ்சியா, இல்ல பலரை சந்திக்கிறதுக்காக பக்தி செஞ்சியா? பக்தி ஒருவருக்குத்தானே செய்யணும். அப்படி இல்லைன்னா அது என்ன பக்தி? தூய்மையற்ற பக்தி. இப்பவும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, நான் அங்காளம்மனை மட்டும்தான் கும்பிடுவேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, பெருமாளை மட்டும்தான் கும்பிடுறேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை மட்டும் கும்பிட்டாதான் அது தூய்மையான பக்தி. ஆனா அதுவுமே சிவனை கும்பிட்டாதான் அது தூய்மையான பக்தி இல்லையா? அவங்களும் தேவையில்லை. அப்படி நீங்க வேற யாரையாவது பண்ணீங்கன்னா தூய்மையற்ற பக்தி ஆயிடுது. இப்ப நினைவும் அப்படித்தான் இருக்கணும். பாபாவை தவிர எந்த பொருளை யாரை நினைவு செஞ்சாலும் அது என்ன நினைவு? அசுத்தமான நினைவு, தூய்மையற்ற நினைவு. பாருங்க, நீங்க பல பிறவிகளுக்கு பல குருக்கள் கிட்ட போனீங்க. சூப்பர். பாருங்க, ஒரு பிறவில ஒரு குரு கிட்ட போவீங்க, வெறித்தனமா ஒரே குரு கிட்டே கூட இருப்பீங்க. சரீரம் விட்டு இன்னொரு பிறவி இன்னொரு குரு கிட்ட போவீங்க. எப்படி சூப்பரா சொல்றாரு பாருங்க. தூய்மையான பக்திக்கு பிறகு தூய்மையற்ற பக்தி செய்ய வேண்டி இருக்குது. முதல் பக்தி யாருக்கு பண்ணுவோம்? சிவனுக்கு. தூய்மை. அதுக்கடுத்து தூய்மையற்ற பக்தியும் செய்ய வேண்டி இருக்கு. ஏன்னா இறங்கும் கலை அப்படிதான் ஆகும். இயேசு வந்தாரு, நபி வந்தாரு, எல்லாம் வந்தாங்க. அவங்களே வந்து ஏற்கனவே இருந்த ஒரு வழியில இவங்க ஒரு புது வழியை உருவாக்குனாங்க. அது பல வகையா பிரிஞ்சு போகுது. ஏன்னா இறங்கும் கலை வந்துதான் ஆகணும். இப்ப நாம வீட்டுக்கு போகணும்னு பாபா சொல்றாரு. இறங்கும் கலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இறங்குறதுக்கு எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் தரதான் இருக்குது. பறக்க கத்துக்கோ, வீட்டுக்கு போகணும். இப்ப மேல நோக்கி தான் பயணம், கீழே நோக்கி பயணம் கிடையாது. இப்ப எனக்குத்தான் விடுவிக்க கூடியவர் படகோட்டி தோட்டக்காரன்னு பாடுனீங்க. நான் தானே துக்கத்தை விடுவிக்கிறவன். துக்கத்தை விடுவிக்கக்கூடிய வழியை சொல்றேன், ஏன் கேட்க மாட்டீங்க? நான் தானே உங்களுக்கு துக்கத்துல இருந்து அந்த கரைக்கு அழைச்சிட்டு போற படகோட்டி. ஏன் ஒழுங்கா இந்த படகுல உட்காந்துருன்னா உட்காராம கழுவுறதுக்கு ஓடி போயிருவீங்க? சங்கமன்ற படகுல உட்காராம. தோட்டக்காரன் நான் தானே. அழகா காடு முள்ளு நிறைஞ்ச காட்டுல ஒரு சங்கமேகன் பூத்தொட்டிக்குள்ள வச்சிருக்கிறான். குதிச்சு அண்ணாண்ட போயிடுறீங்க இல்லையா? சொர்க்கம்னு சொல்றதுதான் மலர்களின் தோட்டம். அந்த மலர்களின் தோட்டம் உருவான பிறகு படகோட்டி போயிடுவாரு. அவருக்கு வேலை கிடையாது. தோட்டத்துக்கிட்ட விட்டோம், போங்க சுத்தி பாருங்க, நான் போறேன், டாட்டா. இதே தோட்டத்தை மறுபடியும் முள்ளுக்காடாகும் போது வரேன் இல்லையா? எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அதனால மற்றவங்களை பார்க்காதீங்க. 20 வருஷம் 30 வருஷம் இருந்தவங்க ஊந்துட்டாங்க, விகாரத்துல விழுந்துட்டாங்க. ஐயோ அவங்களே ஊந்துட்டாங்களா? பாபா சொல்ல எல்லாரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டேன். நீ எதுக்கு சைட்ல பார்த்துன்னு இருக்கிற? நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். நீ கட்சியில வந்தாலும் என் கையை பிடியும், உனக்கு உயர்ந்த பதவி கொடுக்குறேன்னு சொல்றேன். அதனால சைட்ல பார்க்காதீங்க. பாபா பார்த்துட்டு பாபா என்ன சொன்னார், பாபா வாணியில என்ன சொன்னார் பார்த்துட்டே இருங்க. ஐயோ இவங்க இப்படி அவங்க இப்படி அவங்க எதையும் பார்க்காதீங்க. இப்ப எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம் வந்து அல்லாவின் தோட்டம். நிறைய சுகத்தை அனுபவிக்க முடியும்.
ஏன்னா அல்லாஹ் தான் எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கிறது. சத்தியுகத்தை அல்லாவின் தோட்டம்னு யார் வேண்டுமானாலும் சொல்லுவாங்க. பாரதம் தான் பழமையான கண்டம். சூரிய வம்சத்தினர் சந்திர வம்சத்தினர் ராஜ்யம் செய்த போது மற்ற ஆத்மாக்கள் எங்க இருந்தாங்க? இனிய இல்லத்துல இருந்தாங்க. அதனால்தான் அங்க ராஜ்யம் செய்த தேவி தேவதைகளை அவங்க வழிபடுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க சாதாரண மனுஷனானது பிறகு தான் இவங்களே வராங்க. இப்ப முக்தி அடையணுன்றதுக்காகத்தான் எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் பக்தி செய்யறாங்க. குறிப்பாக மற்ற மதத்தை சார்ந்தவங்க இறைவன் கிட்ட போகணும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பரலோக ராஜ்யம் இறைவன் கிட்ட இருக்குது, இறைவன் இருக்கிற இடம் தான் சொர்க்கம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போ இறைவன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் முக்திக்காக தான் அவங்க பக்தி செய்யறாங்க. ஏன்னா ஜீவன் முக்தி அளிக்கக்கூடிய குரு யாரும் கிடையாது. எல்லா மதமும் இறைவனா உருவாக்குனாரு, குருக்கள் உருவாக்குனாங்க. குருக்கள் ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வழி சொல்லல, இறைவனை போய் சேரக்கூடிய வழியும் சொல்லல. பட் அது ஒரு லட்சியமா வச்சாங்க, அவ்வளவுதான். சிவபாபா தான் உங்களுக்கு முக்திக்கான வழியும் ஜீவன் முக்திக்கான வழியும் காட்டுறாரு. அது மட்டும் இல்ல, இது துக்கம் நிறைஞ்ச உலகம்னு புரிய வைக்கிறார். இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்தை சுகம் நிறைந்த உலகமாக மாற்றணும். அந்த இடத்துக்கு நாம பிறவி எடுக்கணும்னா இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்துல இருக்கும் பொழுது துக்கத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து பழக்க வழக்கங்களையும் விட்டுடுங்கன்ற. இவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. துக்கத்தை எது கொடுக்குது? நெருப்பு தொட்டா சுடுது, தொடாதன்றார். விகாரத்தை தொட்டா கொதிக்குது, தொடாதன்றார். அவ்வளவுதான். இப்ப இது துக்கம் நிறைஞ்ச உலகம் தானே, துக்கம் நிறைஞ்ச உலகத்தை அழிக்கணும் தானே. அதுதான் இந்த மூங்கில் காடு தீப்பத்தி எரிய போகுது. எரியத்தான் வேணும். லட்சக்கணக்கான வருடங்களின் கல்பம்னு எதுவும் கிடையாது. ஏன்னா லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு கல்பத்துடைய ஆயுள். அப்படி கிடையாது. ஆனா லட்சக்கணக்கான வருஷங்கள்னு நினைச்சு கும்பகர்ண உறக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. அப்படி இருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஈஸ்வரன் உங்களை எழுப்பி இருக்கிறார். மனிதர்கள் எழுப்பல. மனிதர்கள் எழுப்பினா எழுந்திருக்கிறவங்களா? நம்ம கடவுள் நம்மளை எழுப்பி இருக்கிறார். நீங்க மீண்டும் மற்றவர்களை எழுப்புங்க. அவர் எழுப்பிட்டார் உங்களை, மற்றவங்களை வச்சு எழுப்பிட்டாரு. நீங்க மற்றவங்களை எழுப்புங்க. ஏன்னா நம்ம கட்டளையே இதுதான் இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, சரி நீ பாபாவை நினைச்சுக்கோ, அதே எதுக்கு மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன்? அவங்களுக்கு புரியல. இங்க நியமமே பாபா எழுப்பிட்டாரு, நான் மற்றவங்களை எழுப்பணுன்றதான் இங்க நியமம்னே தெரியல. சேவை இல்லாமல் உயர்ந்த பதவி அடைய முடியாது. சேவையில தான் இருக்குது எல்லாமே. பாபாவுக்கு குழந்தைங்க முழு சொத்து அடையலையேன்னு இரக்கம் வருது. கலியுக அப்பா அம்மாவுக்கும் பாபாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பாபா அனைவரையும் முழு முயற்சி செய்ய வைப்பார். நீங்க ஏன் பாபாவின் வெற்றி மாலையில் சுழலக்கூடாது? ஏன்னா யாருக்கு வேணாலும் இந்த ஞானத்தை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன இந்த ஞானம்? பிரம்மா மூலமா ஸ்தாபனை, சங்கர் மூலமா துக்கதாமத்தின் அழிவு. சூப்பரா சொல்றாரு இல்லையா? இப்ப அந்த சுகதாமத்துக்கு போறதுக்கான முயற்சி செய்யணும். ஆனா சுக உலகத்தை பற்றி யாருக்குமே தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அங்க போய் சேர்ந்திருப்பாங்களே. யாரும் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்லை, அதனால சேரவும் இல்லை. சிறகுகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்க தான் காலனை வெற்றி அடைகிறீர்கள். ஏன்னா காலனுக்கெல்லாம் காலன் பாபா தான். அவர் தான் காலன் மீது வெற்றி அடைய வைப்பார். எனவே இது அனைத்தையும் நீங்க முதல்ல தாரணை செய்து பிறகு தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்களாக மாற்ற வேண்டும். வெறுமனே பிரபாவம் அடைந்து செல்வதால் என்ன பயன்? 7 நாள் பயிற்சி எடுக்கும் பொழுதுதான் முழுமையாக நிறம் பிடிக்கும்.
சில குழந்தைங்க போக போக பிராமணியிடம் கோபித்துக் கொள்வதால் சிவபாபாவிடமும் கோபித்துக் கொள்கிறார்கள். பகவானிடம் கோபித்துக் கொள்வது புத்திசாலித்தனமா என்ன? மற்றவர்களிடம் கோபித்துக் கொண்டால் கோபித்துக் கொள்ளட்டும், ஆனா என்னிடம் கோபித்துக் கொண்டால் பிணமாகி விடுவார்கள். அப்படி பாருங்க பாபா வார்த்தையில, சிவபாபாவிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள், பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டே இருங்கள். செல்வத்தை கொடுத்தால் செல்வம் குறையாது, சங்கமம் வேண்டும். பிராமண குலத்திலோ மிகவும் பாலும் சர்க்கரை போல இருக்கணும். கோல் மூட்டுபவன் மற்றும் மூட்டுபவள், அதாவது பர சிந்தனை செய்பவர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மிகவும் கவனமாக இருக்கணும். சூப்பரா சொல்றது இல்லையா பாபா குழந்தைங்களே? கவனமாகவும் இருக்கணும், நீங்க அன்பாகவும் இருக்கணும், கவனமாகவும் இருக்கணும் இல்லையா? சரி, இப்ப பாபா சொல்றாரு, பாபா உங்களை எழுப்புறாரு, நீங்களும் எழுப்புங்க. அப்ப எழுப்புனாதான் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இந்த குழந்தை கவனம், பாபா சொல்றாரு இல்லையா, இந்த சங்கம யுகத்துல சேவை செய்யாம நேரத்தை இரவும் பகலும் வீணாக்குற குழந்தை புத்தியற்றவர்கள், முட்டாள்கள்னு சொல்றாரு. அப்ப இந்த குழந்தை சொத்து அடையிலேன்னு பாபா கவலையா இருக்கும். ஏன்னா பாபா ஒவ்வொருத்தரும் நாராயணன் ஆகணும்னு தான் நினைக்கிறார். அவர் பார்த்தோன்னே அதான் அவருக்கு ஆசை வருது. ஆனா எல்லாருக்கும் அவர் முயற்சி செய்ய வைக்கிறார். கம்முன்னு போவோம், திடீர்னு வந்து ஒருத்தவங்க நம்மகிட்டே வந்து தானாவே பேச்சு கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்? பாபா அனுப்புறாரு, உனக்கு நான் அனுப்புறேன், பொக்கிஷத்தை அள்ளிக்கோ. ஐயோ, அவர்கிட்ட பாபா பத்தி சொன்னா என்ன நினைப்பாரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அனுப்பதான் முடியும். நீங்க தான் தேகாபிமானத்தை உடைச்சிட்டு பேசுங்க. ஏன்னா அவங்களே எல்லாரும் பேச்சு கொடுத்துருக்குறாங்க, கம்முன்னு இருக்கலாமா இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, அதான் பெரிய விஷயம். அதான் பாருங்க, அங்க கூட நடந்துச்சு இல்லையா, எல்லாரும் போய் நின்ன இடத்துல திடீர்னு ஒருத்தவங்க வந்து தியானத்தை பத்தி பேசினோன்னே என்ன தோணுது, நம்ம ஏன் இங்க பேசக்கூடாது, டக்குன்னு போய் சொல்றாங்கல்ல. அது பாபா பண்றாரு. அங்க பண்ணாம இருந்திருந்தாதான் பாவம். ஏன்னா 4500 பேருக்கு ஞானத்தை கொடுக்குற வாய்ப்பு வந்து பயங்கரமான பொக்கிஷம். எங்க கிடைக்கும் அது இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, முழு முயற்சி செய்ய வைப்பாரு. நீங்க ஏன் வெற்றி மாலில் சுழலக்கூடாது? யாருக்கு வேணாலும் நீங்க புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி தானே. பிரம்மா மூலமாக புது உலகம் உருவாகிட்டு இருக்குது. இந்த பழைய உலகத்தை சங்கர் மூலமா அழிவு ஏற்பட போகுது. இப்ப அந்த புது உலகத்துக்கு, சுகம் நிறைஞ்ச உலகத்துக்கு போகணும். அதுக்கு பாபாவை நினைங்க, மற்றவங்களுக்கும் நினைக்க வைக்கிற வழியை சொல்லுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியல அந்த புது உலகம் ஒன்று வரப்போகுது, அது எப்படி இருக்கும், அதுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா போயிருந்திருப்பாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் சொர்க்கம்னு சொல்றாங்க, எங்க இருக்கு தெரியாது. எப்படி போறது தெரியாது. ஆனா சொர்க்கத்துல நித்திய ஜீவன் இருக்கும்னு பைபிள்ல இருக்குது, மரணமற்ற பெருவாழ்வு. அப்ப மரணத்தை வெல்லணுமே, வென்றால் தானே அந்த உலகத்துக்கு போக முடியும். அது எப்படின்னு அவனுக்கு தெரியாது. இப்ப பாபா சொன்னார், காலனுக்கெல்லாம் காலன் நான் தான். நான் சொல்ற வழிப்படி நீங்க நடந்தீங்கன்னா காலனை வென்று விடுவீர்கள். அது என்ன வழி? தேகன்ற உணர்வை மறந்துடு. அது இருக்கிறதுனால தானே மரணம். நான் ஆத்மா, ஆத்மா சாவல, அது இன்னொரு உடம்பு எடுக்க போயிட்டேன். அது பக்காவாகணும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்க்கும்போது அவங்க நடிப்பா அந்த உடம்புல முடிச்சுட்டு வேற உடம்புக்கு போறாங்க. இதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க இல்லையா? இப்ப காலன் மீது வெற்றி அடையிறதுக்கான அடிப்படை ஆத்மா உணர்வு, அதை கொடுத்து காலன் மேல வெற்றி அடைய வைக்கிறார். இப்ப இதை தாரணை செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த ஆத்ம உணர்வுல இருந்து மற்றவங்களை தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்கணும். மற்றபடி வந்து கேட்டு ஞானம் நல்லா இருக்குது, எனக்கு ஃபாலோ பண்ணலாம் டைம் இல்லை, இதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை அப்படி நீங்க போறதுனால இதை பார்த்து நல்லா இருக்குதுன்னு பிரபாவம் மட்டும் நீங்க வந்து அடைஞ்சதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைச்சிட போகுது இல்லையா? அடுத்தது 7 நாள் பயிற்சி எடுக்கும்போது தான் ஃபுல்லா நிறம் பிடிக்கும்ன்றாரு. ஏன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்ன அது ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காது. பட் இருந்தாலும் அந்த 7 நாள்
அதாவது அவங்க கண்டினியூஸாக கேட்கும் பொழுது தான் கொஞ்சம் வருதுன்றது. ஆனால் அதுவுமே பத்தாது தான் இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, நல்லா குடிச்சிருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் திடீர்னு அந்த பிரதர் ஒரு வார்த்தை பேசினாரு பாருங்க, என்னால் தாங்க முடியலன்னு விட்டு போயிடுறாங்க. பாபா சொல்றாரு, குழந்தை நீ பிராமணி கிட்ட கோச்சிக்கல, என்கிட்ட கோச்சிக்கிட்ட. ஏன்னா உனக்கு ஞானம் கொடுத்தது நான் தான், அந்த பிரதரோ சிஸ்டரோ கொடுக்கல. சும்மா அவங்கள நான் கருவியா பயன்படுத்தினேன். என்கிட்ட கோச்சிக்கிட்டேன்னா பிணமாயிடுவேன். மற்றவங்க கிட்ட கோச்சிக்கிட்டா ஓகே, நீ அவங்க கூட பேசத்தலவா, பாபா சொல்றாருன்னு நினச்சிட்டு உட்காந்து கேளு போ. இப்போ அதான் பாபா சொல்ற, மற்றவங்க கிட்ட கோச்சிக்கோ, கோபப்படக்கூடாது, ஸ்ரீமதி சொல்லியிருக்காரு. அதே மாரி படியா பட்டுக்கோ, கொஞ்சம் பதவி குறையும், அதெல்லாம் ஓகே. ஆனால் என்கிட்ட கோச்சிக்கிட்டேன்னா பிணமாயிடுவேன்றார். அப்படின்னா என்னத்த, செத்து போயிடுவ, சொத்து ஒன்று கூட இல்லாமல் போயிடுவேன்ற. வாணி எடுக்கலன்னா அடுத்தது விகாரம் தான் இல்லையா? பாபா சொல்றாரு, இந்த பிராமணர்களுடைய தொடர்பு கட் ஆயிடுச்சுனாலே அடுத்தது யாருடைய தொடர்பு வரும்? சூத்திரர்கள் தொடர்பு தான் வரும். ஸோ நல்ல பிராமணர்கள் தொடர்பு வைங்க, அவங்க கிட்ட அவ்வளோ அன்பா நடந்துக்கோங்க. அடுத்தது பாபா சொல்ற, பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டே இருங்க. ஞான பொக்கிஷத்தை, குணம் எல்லாமே ஞானத்தின் மூலமா தான் எல்லாமே கிடைக்குது. எடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. எடுக்கிறது கொடுத்துக்கிட்டே இருங்க, குறையவே குறையாது. கொடுக்க 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 இது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த செல்வம், ஞான செல்வம். அதே மாதிரி தொடர்பும் வேணும், சங்கமும் வேணும், பிராமணர்களுடைய தொடர்பும் வேணும். பாலும் சர்க்கரை மாதிரி இருக்கணும், அதுவும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குழுவை உருவாக்குறதும் ஒன்று இருக்குது. நல்ல பாலும் சர்க்கரையுமா இருக்கிற இடத்துல ஒரு விஷம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துடும். ஸோ அதுக்கிட்ட இருந்து நம்ம விலகியும் இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா அதுவும் பிரச்சனை தான். அதான் பாபா சொல்றாரு, இங்கே இருக்கிறது அங்கே கோல் முட்டுறவங்க பிரதர்ஸும் இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, அழகாக தள்ளி வச்சுக்கணும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இல்லையா? குழந்தைங்களுக்கு சேவையில் பயங்கர ஆர்வம் இருக்கணும். இந்த விகார சாக்கடையில் துக்கம் நிறைஞ்ச துக்க கடலில் மூழ்கி இருக்கிறவங்களை வெளியே எடுக்கணும்னு பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா ஆன்மீக சேனை, மிலிட்ரி வந்து அந்த சுனாமி அந்த மாதிரி டைம்லலாம் கடலில் மூழ்கினவங்க எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு வந்து பாருங்க, அதே ஆர்வம் தான் அவங்களுக்கும் இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம சேவை, துக்கத்துலேருந்து காப்பாற்றுறோம். ஆனால் இதுலேயுமே கூட தானம் முதல்ல நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்கணும். பாபா கூட முதல்ல பிரம்மா குழந்தைய தூக்குறாரு, பிறகு நீங்க உங்க குழந்தைகளை தூக்குங்க, உயிர் தானம் கொடுங்க, படிப்பை கடைசி வரை படிக்கணும். எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்களை பாபா கொடுக்கிறாரு. உயிரோடு இறந்து ஆஸ்தி அடையணும். பாபா நான் பாருங்க, உயிரோடு இறந்து ஆஸ்தி அடையணும். உயிரோடு இருந்து இல்லை, உயிரோடு இறந்து. இங்க மர்ஜிவா வாழ்க்கை தான் பவரு, இங்க சக்தியே அதுதான். நான் செத்துட்டேன் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு சம்மந்தம் எல்லாம் ஒரு பாபாவோட அவதரிச்சிருக்கிறேன். அவர் சொல்ற சேவை செய்யறதுக்கு, சக்திகளை கொடுக்கறதுக்கும் வாய் வழியா சேவை செய்யறதுக்கும் இருக்கிறேன். இது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பாபா சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து தானத்தை தொடங்க. முதல்ல சிவபாபா யார் உடம்புல வர்றாரோ அவருக்கு தான் முதல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. பிரம்ம பாபாவுக்கு எடுத்தோடனே அவர் உடம்பு தூக்கிட்டு போய் மற்றவங்க கிட்ட கொடுக்கல, முதல்ல அவருக்கு புரிய வைக்கிறாரு. அது மாதிரி நீங்களும் உங்க வீட்டிலையும் உங்க தொடர்புல வர்றவங்களுக்கும் முதல்ல புரிய வைங்க. அதுக்கப்புறம் ஊரா போய் பண்ணுங்க. ஆனா உங்க தொடர்புல உள்ளவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அது உங்களுடைய கடமை. அடுத்தது, ஏன்னா அவங்க பல ஜென்மங்களாக உங்களாலேயே கீழே வந்தவங்களா கூட இருப்பாங்க, அதனாலதான் உங்க தொடர்புல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஏத்துற வேலையை நீங்க தானே செய்யணும் இல்லையா? ஏன்னா தேவாத்மா தான் எல்லாத்தையும் இறக்கிட்டும் வந்துருக்குது. இப்போ தேவாத்மா தானே ஏற்றவும் செய்யணும். ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல சொல்லுங்க, அன்பா சொல்லுங்க, ஆனா அதிக நேரமும் என்னக்கூடாது, ஆனா சொல்ல வேண்டியது உங்க கடமை. அடுத்தது, கடைசி வரை படிக்கணும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த ஞானம் ஒரு நாள் இல்லைன்னா அவ்வளோ கிளியரா தெரியுது. மாயா அடிக்கிறது, நம்மளுடைய மனநிலை இறங்குறது எல்லாமே என்னதான் பழைய பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் தெரியுது இல்லையா? அதனால கடைசி வரை படிப்பை படிக்கணும்.
எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்களை கொடுக்கிறார். வெளியில இருந்து வர்றதுக்கு தான் பாபா தினம் தினம் இந்த கீதா உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறார். யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது, இங்க கீதை நடந்துட்டே இருக்கு இல்லையா, மாயா கூட யுத்தம் நடந்துட்டே இருக்குது. அப்ப யுத்த மைதானத்துல அவர் எப்படி அங்க கொடுக்க முடியும் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை கேட்டாதான் யுத்தத்துல ஜெயிக்கவே முடியும். கேட்டுக்கிட்டே யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க கூட முடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க யுத்தம். பட் கேட்டுட்டு இருக்கும் போதே நடந்துட்டு இருக்கு. இப்ப பாபா சொன்னார் பார்த்தீங்களா, ஜனவரி 18 பாபா சரீரம் விட்டு, அதான் 18 அத்தியாயம்னு சொன்னார் இல்லையா. பாபா நான் உங்களுடையவனாகவே இருந்தேன், மீண்டும் உங்களுடையவனாகவே மாறி இருக்கிறேன், உங்களுடன் முழு ஆஸ்தியும் அடைந்துதான் நான் உங்களை விடுவேன். அது வரைக்கும் விட மாட்டேன் உங்களை. அவன் இருக்கிற வரைக்கும் முழுக்க முழுக்க எவ்வளவு சொல்லுங்களா, இருக்கிற வரையும் நல்லா கறந்துட்டான் அவன்ட்ட. ஆனா பாபா சொல்ற கறந்துக்கோங்கன்னு தான் சொல்றாரு. எவ்வளவு முடியுமோ அவளை ஆஸ்தியை எடுங்க, எடுத்துட்டு தான் நீங்க என்னை விடணும்ன்றது. அப்ப அப்படி பேசுங்க பாபா கிட்ட. உங்ககிட்ட முழு ஆஸ்தியை அடையிறதுதான் பாபா என்னுடைய பொழுதுபோக்கு இல்லையா. அப்படின்னு அர்த்தம் அவர் நினைவு இருந்துட்டே இருக்கணும். இந்த துக்கதாமத்தின் மூங்கில் காடு தீப்பற்றி எரியணும். நாம சுகதாமத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா. அப்ப அதுதான் பெரிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு கூட ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடக்குது இல்லையா எல்லா இடத்துலயும். அப்ப ஒரு தீர்ப்பு வந்தோன்னா அவங்க பயங்கரமாக விஷயம் கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் பாடுபட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்ட்டு. இப்ப 2500 வருஷம் பாடுபட்டதுடைய பலன் தான் பாபா கிடைச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு குஷியா இருக்கணும். கிடைச்சிட்டாரு. ஆனா ஏதோ ஒரு ஜென்மத்துல பாடுபட்டு இன்னொரு ஜென்மத்துல கிடைக்கினாலும் மறந்துடுறோம். அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப சங்கமயுகத்துல பாடுற பாடம் எதுக்கு? சொர்க்கத்துக்கு. அது வந்துடுச்சு. பாபா சொல்லிட்டாரு வந்துடுச்சு இல்லையா, வந்தே விட்டதுன்ற. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். இப்ப சொர்க்கம் வந்து இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க கரெக்டா பாபா சொல்ற மாதிரி நடந்தீங்கன்னா இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு தான். எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். இந்த சொர்க்க வாழ்வும் வந்துடுச்சு. ஏன்னா இது சொர்க்க வாழ்வு நரக வாழ்வு ரெண்டு கலந்துதான் இந்த சங்கமயுகம். ஒரு சிலருக்கு இது சொர்க்கமாகவும், அதை பிராமண குழந்தைகளை பாபா சொல்றது அப்படியே கேட்கறவங்களுக்கு சொர்க்கமாகவும், கொஞ்சம் கொஞ்சம் மீறுறவங்களுக்கு இது நரகமாகவுமே தெரியுது. இப்ப பாபா சொல்றாரு அப்ப எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். சுகதாமத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப ஏதாவது கொஞ்சம் போராடி பண்ணணும், அது சுத்தமா போராட்டமா இருக்காது, அடைஞ்சிடும். அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும் உங்களுக்கு. அதை நினைத்து நினைத்து குஷி அடைங்கின்ற. இப்ப இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக முக்கிய சாரம்: யார் ஞானத்திலும் யோகத்திலும் கூர்மையாக இருக்கிறாங்களோ, நல்ல சேவை செய்யறாங்களோ, அவங்களுக்கு மிக மிக மரியாதை கொடுக்கணும். நீங்கள் நீங்கள் என்று மரியாதையுடன் பேசணும். தங்களுக்குள்ள கூட ஒரு பொழுதும் கோபித்து கொள்ளக்கூடாது. அப்ப பாபா கிட்ட கேட்கவே தேவையில்லை. மரியாதையா பேசணும், கோபம் இல்லாம இனிமையா இருக்கணும். பிராமண குலத்துல மிக மிக இனிமையாக பாலும் சர்க்கரையும் மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு கோல் முற்றுறது, பர சிந்தனையில இருந்து எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கணும். இல்லை வீண் எண்ணங்களே நமக்குள்ள ஓடக்கூடாது. அப்ப எதுவுமே கேட்கக்கூடாது. நிச்சயம் நல்ல சங்கத்துல தான் இருக்கணும். ஏன்னா பாபா சொல்றாரு, நாரையும் அன்னமும் சேர்ந்துச்சுன்னா சத்திய நாசம் ஏற்பட்டுடுன்றது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. இப்ப பாருங்க, இந்த பிராமணர்கள் பிராமணர்களோட தான் சேரணும், சூத்திரர்களோட சேரக்கூடாதுன்ற இந்த பழக்கம்தான் அடுத்தது பக்தி மார்க்கத்துல வரும்போது இந்த ஜாதியில இருக்கிறவங்க அந்த ஜாதியில இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது வருது இல்லையா. அந்த தர்மம் அப்ப பிராமண தர்மம் பிராமண தர்மத்தோட இணையணும்ன்றது தான் அங்க அப்படி வருது. எல்லாமே இந்த சங்கமயுகத்தை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுது இல்லையா. இப்ப நீங்க நிச்சயம் நல்ல சங்கத்துல தான் இருக்கணும். வரதானம்
சாதாரண கர்மம் நீங்க செஞ்சா கூட சிரேஷ்டமான நினைவு மற்றும் நிலையின் பொலிவை காண்பிக்கக்கூடிய புருஷோத்தம சேவாதாரி ஆகுங்க. அதுக்கு விளக்கம், உண்மையான வைரம் எவ்வளவுதான் தூசியில மறைஞ்சிருந்தாலும் தன்னுடைய பிரகாசத்தை நிச்சயம் காமிக்கும். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வைரம் போன்றது. அதனால எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட குழுவிலும் உங்களுடைய பிரகாசம், அதாவது அந்த பொலிவும் மினுமினுப்பும் அனைவருக்கும் தெரியட்டும். நல்லது. வேலை சாதாரணமா இருக்கலாம், ஆனா நினைவும் உங்களுடைய நிலையும் யாரு பார்த்தாலும் இவங்க சாதாரண நபரே இல்லைன்னு உணர்ற அளவுக்கு உயர்ந்ததா இருக்கட்டும். இவங்க சேவாதாரியா இருந்தாலும் புருஷோத்தமர்கள், இப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடியவங்க இல்லையா? பாபா சொல்லாங்களே, இது கூட தமிழ்ல கூட ஒரு இது வருமே, சங்கு சுட்டாலும் வெண்மைதான் தரும். அப்ப வைரத்தை நீ என்னதான் மண்ணுக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் போட்டு வச்சாலும் அதோடைய ஜொலிப்பு மறையாது. அது கண்டிப்பா பிரகாசிக்க தான் தெரியும். குப்பையில அது தனியா தெரியும். அந்த மாதிரி வைரம் மாதிரி வாழ்க்கை இந்த பிராமண வாழ்க்கை. ஸோ எந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க சிக்கினாலும், எப்படிப்பட்ட மோசமான நபர்கள் மத்தியில நீங்க மாட்டிக்கிட்டாலும், உங்களுடைய பிரகாசம் கண்டிப்பா வெளியில தெரியணும்ன்றது இந்த பிராமண வாழ்க்கைன்றதும், சிவனுடைய குழந்தை சிவன் கிட்ட படிக்கிறவங்க இவங்கன்றதும், உங்களுடைய நடத்தை உங்களுடைய மனநிலை தெரியப்படுத்தணும்ன்றது. இப்படி பதட்டமான சூழ்நிலையெல்லாம் அப்படியே அமைதியா, இன்னமும் அப்படியே ரோஜா பாய் விரிப்பு மேல நடக்கிற மாதிரி இருக்கணும். முள்ளில நடந்தா கூட அப்படின்னா என்ன, அவ்வளோ துக்கம் குழப்பமான சூழ்நிலை எல்லாமே கரெக்டா நடக்கிற மாதிரி அப்படியே பதட்டம் இல்லாம போகணும். அப்பதான் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, உங்களால எப்படி இது அமைதியா இருக்க முடியுது இல்லையா? அதுதான் அந்த ஜொலிப்பு. அது தெரியட்டும். நீங்க செய்யற வேலை எதா வேணாலும் இருக்கட்டும், சமைக்கலாம், வீடு பெருக்கலாம், சாதாரண வேலை தான். ஆனா அந்த நேரத்துல உங்களை யாராவது பார்த்தா கூட இது சாதாரண நபர் கிடையாது, இந்த தேவதை ஆத்மாவே அவதரிச்சிருக்குது அப்படின்னு தெரியணும். ஸோ இதே தான் நம்மளுடைய லட்சியமா இருக்கும். நான் சாதாரண நபர் இல்லைன்றது என்னை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலையும் பாபாவுடைய நினைவும் உயர்ந்ததா இருக்கணும். நான் யார், ஆதாரமூர்த்தின்னு சொன்னார் இல்லையா, நான் அதை இருக்கணும் எப்பவுமே. அப்படி இருக்கக்கூடிய சேவாதாரிகள் புருஷோத்தமர். இப்பவே புருஷோத்தமர். புருஷோத்தமன்றது தேவதைகளுக்கு தான் சொல்லுவாங்க. இப்பவே அந்த சேவாதாரி புருஷோத்தமர். தன்னுடைய ஒவ்வொரு அசைவுலையும் அந்த தேவதை தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவன். அந்த மாதிரி மனநிலை வேணும். ஸ்லோகன், யாருடைய எண்ணத்தில் கூட எதன் மீதும் யார் மீதும் எங்கேயுமே பற்று இல்லையோ அவங்கதான் உண்மையான ராஜரிஷி. எண்ணத்துல கூட பற்று இல்லாத, அப்ப எவ்வளவு சக்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட பற்று இல்லைன்னா எவ்வளவு சக்தி இருக்கும் இல்லையா? பற்று இருந்தாதான் புத்தி அங்க போகும். பற்றே கொஞ்சம் கூட இல்லைன்னா அப்படியே டக்கு 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 அவங்க கிட்ட வந்தாலே அந்த வைப்ரேஷன் அப்படி இருக்கும். அவங்கதான் உண்மையான ராஜரிஷி. எண்ணத்தால விட கூட, வாயில சொல்லி அன்பை வெளிப்படுத்துறது அதெல்லாம் விட்டுருங்க, எண்ணத்துல கூட இல்லை. வாயால அவங்க சொல்லல, ஆனா எண்ணத்துல இருக்குதுன்னா கூட அவங்க ராஜரிஷி கிடையாது. அப்படி ஒரு எண்ணமே வரல. பாபாவை தவிர எதுவுமே தெரியல. பாபாவே என்ன நடத்திட்டு இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களை பற்றிலாம் கவலைப்பட மாட்டோம். அப்படி இருக்கிறவங்க தான் ராஜரிஷி. அப்போ அது இந்த நிச்சய புத்தியில தான் இருக்குது. பாபா என்ன நடத்திட்டு இருக்கிறாருன்ற அந்த நிச்சய புத்தி, கூடவே இருக்கிறாருன்ற நிச்சய புத்தி. தபஸ்வி மூர்த்தி ஆவறதுக்கான பயிற்சி. தபஸ்வி மூர்த்தி ஆவதற்கு என்ன பண்ணணும்னா, உங்க மனசுக்கும் புத்திக்கும் சக்திசாலியான பிரேக் போடுங்க. டக்குன்னு நின்னா நின்றுணும். மனசு இங்கே அங்கே போகக்கூடாது.
அதான் சக்திசாலியான பிரேக். போட்ட உடனே நின்னா தான் சக்திசாலியான பிரேக். கொஞ்சம் தூரம் போய் நின்னா அது ஒரு சக்திசாலியான பிரேக் கிடையாது. அப்படின்னு அர்த்தம். நிறுத்தணும்னு நினச்சா நின்னுடணும், மற்ற எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி போடுங்க பாபா கிட்ட, அப்படியே அப்படியே பரந்தாமத்தில் அப்படியே பிரகாசம் சொல்லிக்கிறது. கூடவே சங்கல்பங்களை வளைக்கக்கூடிய சக்தியை தாரணை செய்யுங்க. இந்த சங்கல்பம் தான் இப்போ எடுத்துட்டு வரணும்னா அந்த சங்கல்பம் தான் வரணும். திடீர்னு இந்த சங்கல்பத்தை மாத்திட்டு வேற வைக்கணும். திடீர்னு எல்லா சங்கல்பத்தையும் விட்டு நிர்சங்கல்பம் நினைக்கணும், முடியணும். அந்த பயிற்சியும் தாரணை பண்ணுங்க. எண்ணங்களற்ற நிலை இருக்கணும், அல்லது நான் நினைக்கிற எண்ணங்கள் மட்டும்தான் வரணும். பாபா கொடுத்த கட்டளைப்படி நினைக்கக்கூடிய அந்த சுப பாவனை எண்ணங்கள் மட்டும்தான் வரணும். அதை தாரணை செய்யுங்க. அந்த சக்தி, அது என்ன சக்தி? ஆளுமை சக்தி, உள்ளடக்கும் சக்தி, கண்ட்ரோலிங் பவர் இல்லையா? அப்ப கட்டுப்படுத்தும் சக்தி. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, புத்தியுடைய சக்தி அல்லது வேற எந்த ஒரு சக்தியுமே வீணாகாம சேமிப்பாகிக்கிட்டே இருக்கும். வேற எண்ணம் வருதுனால இங்க போகுது, பேட்டரி லீக் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? என்ன ஆகுது? சேர்த்து வச்ச சக்தியெல்லாம் போகுது. அப்போ அப்படி இல்லாமல் ஒரு பாபா சொன்ன ஒரு ஞான பாயிண்ட் அல்லது ஒரு சக்தி ஸ்வரூபம் இப்படி மட்டுமே இருக்கக்கூடிய பயிற்சியே உங்களுக்கு இருந்துச்சுன்னா சக்தி சேமிப்பாயிட்டே இருக்கும், வீணாகாது. இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்காக விசேஷமாக தயாராகும் சக்தியை தாரணை செய்யுங்க. எவர் ரெடி இல்லையா? அப்போ இதுக்கு தயாராகவும் இருக்கணும். நீங்கள் எதுக்கு? எப்போ வேணாலும் நீ கூப்பிட்டு பாபா நான் வரேன். அப்போ மனசு பிரேக் போட்டால் தானே போக முடியும். அது என்னன்னா பிறவியே அப்படி தானே பாபா சொல்கிறார், அந்துமதி சோகதி. கடைசி நேரத்தில் நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் பிறவி ஏற்படும். கடைசியில் எந்த நினைவும் இல்லாமல் ஒரு பாபா. இப்போ பாபா கூப்பிட்டுனா குழந்தை ரெடியா? பாபா மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்காரு, பரந்தாமத்தில் இருக்கிறேன், போயிட்டேன் அப்படின்னா போயிடுவீங்க. ஆனால் வேற ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் தயாராக இல்லைன்னு அர்த்தம். தயாராகும் சக்தியை தாரணை செய்யுங்க. அதுதான் இல்லையா? நான் வீட்டுக்கு போகிறேன். இங்கே இருக்கிற யாரோடையும் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. இங்கே சக்தியை கொடுக்கறதுக்காக அங்கேருந்து நான் அவதரிச்சிருக்கிறேன். வீட்டிலே தான் இருக்கிறேன், பரந்தாமத்திலே தான் இருக்கிறேன். அந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. மற்றபடி இந்த துக்க உலகத்தில் நடக்கிற எதை பற்றியுமே புத்தியில் ஓட விடாதீங்க. முதல்ல உள்ளேயே வாங்கிக்காதீங்க. வாங்கினாலே பிரச்சனை தான். இப்போ ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இது ரைட்டு அப்படின்னு அப்படியே ரத்தம் கொதிக்க பேசுகிறாங்க. இப்போ வாயுமண்டலம் எவ்வளோ துடிக்குது. அது தப்புன்னு அதே மாதிரி பேசுகிறாங்க, அப்பயும் வாயுமண்டலம் துடிக்குது. ஸோ துக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நாம் சுகத்தை கொடுக்கக்கூடியவங்க. நம்மளும் அந்த விஷயத்தையே கேட்டோம்னா நம்மளும் அதான் ஆகும். அதனால் அதை கேட்காதீங்க. பிரேக் போடுங்க. நல்ல சங்கல்பங்களை, அதாவது சங்கல்பங்களை வளைக்கக்கூடிய சக்தி. நெகட்டிவான விஷயத்த வர்றது அப்படியே பாசிட்டிவாக மாற்றிடுங்க. இந்த ரெண்டு சக்தியை தாரணை செய்யுங்க. இதுக்கு சக்தியை தயார்படுத்திக்கிட்டே இருங்க. அப்போ வீணாகாது, சேமிப்பாகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க தபஸ்வி மூர்த்தி. அப்படி தபஸ்வி மூர்த்தி ஆகுங்க. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, இந்த பலவீனங்களை என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் தவறு செஞ்சீங்கன்னா என்கிட்ட உடனே சொல்லிடுங்க. அப்போ சொல்கிறாரு, பிராமணர் நல்ல பிராமணர்கள் கூட கூடி இருங்க, தவறான யாருக்கிட்டையும் கொட்டு புத்தி அங்கே விட்டுடாதீங்க. முரளியை எப்பயும் தவற விடக்கூடாது. நீங்கள் பண்ணு போங்க, யாருமே பிடிக்கல சென்ட்ரல்னா கூட நீங்கள் முரளியை கேட்டுட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு பேசணும், மரியாதையாக பேசணும் அப்படின்னு. கோல் மூட்டுறது, அர்த்தங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிற பர சிந்தனை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தப்பிச்சு உங்களை பாதுகாத்துக்கோங்க இல்லையா? அப்புறம் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாபா எழுப்புறாருன்னா நீங்களும் எழுப்பிட்டே இருக்கணும் இல்லையா? 5 விகாரங்களை வெற்றி அடையணும். சுகதாமத்துக்கு போறேன்றது மைண்ட்ல ஓட குஷி இருந்துகிட்டே இருக்கணும். 3 உலகன்றது சுகதாமம், துக்கதாமம், சாந்திதாமம் அப்படின்னு இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காரு. அப்புறம் நாரையும்
அன்னப்பறவையும் ஒன்னா சேர்ந்த சத்திய நாசம் ஏற்பட்டுடும். அதனால உங்களுடைய தொடர்பு பிராமணர்களோட இருக்கட்டும், நல்ல பிராமணர்களோட. அது ஒரு மெயின் இல்லையா? முழுமையான பிராமணர்களோட பாலும் சர்க்கரையும் மாதிரி இனிமையா இருக்கணும். நாங்கள் பிரம்மா வாய் வழி மூலமாக நாங்கள் வந்தோம்னா அவங்கள போய் கேட்டோம்னா அந்த பிராமணர் நாங்களும் பிரம்மா வாய் மூலமாக வந்து இப்போ நாங்கள் இது போல வயிற்று வழியா வந்தோம்னு சொல்றாங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கேட்டாரு. எப்போ எங்க பிரம்மா அப்போ இருக்காரு அப்படின்னு கேட்டாரா சொல்லிட்டு நாம தான் அதுன்றது அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் பாபா கிட்ட தானம் கொடுத்துட்டு நீங்க திருப்பி எடுக்கிறீங்க, தப்பு பண்றீங்கன்னா உடனடியா பாபாட்ட சொல்லணும். சொல்லலன்னா என்ன ஆகும்? பாவங்கள் பெருகிட்டே போயிடும் இல்லையா? பாபா பண்டாராவில் கேட்காம எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஆதாரம் ஞானம் யோகம் தான். அதனால இவங்களுக்கு மட்டும் ஏன் மரியாதை அப்படிலாம் போட்டி போடாதீங்க. அம்மா பாபா கூட போடாதீங்க. ஸோ அந்த பழக்கம் இருந்துருக்கு இல்லையா? சரி. ஸோ வரதானம் என்ன சொன்னாங்க? நானே சொல்றேன். சாதாரண வேலையா இருந்தாலும் நம்மளுடைய மனநிலையும் நினைவும் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்? குப்பையில இருக்கிற வைரம் மாதிரி தனியா ஜொலிக்கணும். அந்த மாதிரி உயர்ந்த நிலை. எந்த தூசியில இருந்தாலும் வைரம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா? இந்த சாதாரண ஆத்மா கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். இந்த ஆத்மா சாதாரண ஆத்மா கிடையாது, தெய்வமே இதான் இருக்கு அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கணும் அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும். ஸ்லோகன் வந்து நானே சொல்லிடுறேன். ஸ்லோகன் வந்து யாரு ராஜரிஷின்னா எண்ணத்தில் கூட பற்று இல்லாம யாரு இருக்காங்களோ அவங்கதான் ராஜரிஷி. இடத்தின் மீது பொருளின் மீது நான் எதுலயும் பற்று இல்லைன்னு சொல்றது சொல்லிட்டு எண்ணத்துல இருந்ததுன்னா சும்மா அதுவும் விவரங்கள் சொன்னாரு. செக் பண்ணிட்டே இருங்க என்ன குறை இருக்குது. ஏன்னா யாருமே சம்பூர்ணம் ஆகல. அதனால தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சிடாதீங்க. பாபா கிட்ட வழி கேட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் தபஸ்வி மூர்த்தி பயிற்சிக்கு என்ன சொன்னாரு? சூப்பரான சொன்னாரு. பிரேக், சக்திசாலியான பிரேக். அதுவும் அவித்தவாணி தான். அப்படியே நின்னுடணும். வீண் எண்ணம் வரதா சக்திசாலி அதை வளைச்சி போறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரே எண்ணத்துல விலகி தெரியணும். தேவைப்பட்டா அந்த எண்ணத்தை விட்டு விலகி வரதான் எவரடியா இருக்க முடியும். அப்ப என்ன ஆகும்னா சக்தி சேமிப்பாகும். எந்த சக்தியும் வீணாகும் இல்லையா? அது புத்தியின் சக்தி ஆகட்டும் அல்லது எந்த சக்தியும் வீணாகும். ஓம் சாந்தி.